பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் இரட்சகரும் மீட்பரும் ராஜாமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஒரு ஆராதனையிலே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் அடியனுடைய அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொண்டு சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைய ஒரு காலப்பகுதியில் நாம் தியானிப்பதற்கு தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் பாடுகளில் நமக்கான பாடம் என்கின்ற தலைப்பின் கீழாக தியானிக்க இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு விசேஷித்தமான காலப்பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. எதற்காக நாம் இந்த ஒரு காலப்பகுதியில் அனுதினமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு ஒரு வண்ணமாகவும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்க, இதற்கு உண்டான பாடங்களை மட்டுமே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதன் ரீதியாக இன்றைக்கு கூட நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவின் பாடுகளில் நமக்கான பாடம், அவருடைய பாடுகளில் நமக்கான பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ கிறிஸ்துவோடைய பாடுகள் அப்படின்னா அது எங்கிருந்து தொடங்குது? அவருடைய பாடுகள் எங்கிருந்து தொடங்குதுங்க? அவருடைய லைஃப்பில் தேவனுக்காக அர்ப்பணித்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு நாட்களுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உபத்திரவங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது எங்கிருந்தெல்லாம் வந்தது அப்படின்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இருந்தும் நபர்கள் இருந்துமே என்னாச்சுங்க வந்தது. அப்போது அவருக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் எங்கிருந்து தான் வருது அப்படின்னா அவரை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து என்ன ஆகுது அப்படின்னா பாடுகள் உபத்திரங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இது ஒரு கட்டத்தில் முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகுதுங்க வருது. ஒரு தொடக்கம் ஒன்று இருந்ததுன்னா அது முடிவுன்னு ஒரு இடத்த தான் என்ன பண்ணும், போய் நிற்கும். அது ஒரு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காரியம் எடுத்துட்டாலும் அது ஒரு முடிவை நோக்கி என்ன ஆகும், போகும். இப்போ ஒரு பிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இறப்புக்கு என்ன ஆகுங்க, போகும். அது ஒரு முடிவு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முடிவு எதையை நோக்கி இருந்தது? அவருடைய முடிவு எதன் நிமித்தம் இருந்தது அப்படின்னா பாடுகளும் உபத்திரங்களும் மட்டுமே என்னவாக இருந்தது அப்படின்னா அந்த கடைசி நாட்களில் அவரை மிகுந்த ஒரு வருத்தத்துக்குள்ளாகவும் சோர்வுக்குள்ளாகவும் ஒரு அவரை பீறி போடுற அளவுக்கு என்ன இருந்தது அப்படின்னா இருந்தது. அதனோட ரிசல்ட் என்னங்க, முடிவு அது எதற்குள்ளாக கடந்து சென்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மரணம் என்கின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கடந்து சென்றது. அப்போ கிறிஸ்துவனுடைய லைஃப்ல என்ன நடந்ததோ அவருடைய அடிச்சுவலை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் சேம் அதே மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் அவருக்கு நடந்த மாதிரியே நடக்குமா அப்படின்னா நடக்குங்களா? அவர் பட்ட பாடுகளில் நம்ம என்ன பண்ண முடியாது, சகிக்க முடியாது, அது நமக்கு கிடைக்காது. அதில் ஒவ்வொரு ரோல் வேணால் என்ன பண்ணலாம், ஒரு சிலருக்கு இரத்த சாட்சியாக மறைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த 1,44,000 பேர் ஆகக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களுக்கு மட்டும் அது என்ன பண்ணும், கிடைக்கும். ஒரு சிலருக்கு யோவான் மாதிரி வயது முதிர்ந்த காலத்தில் இறக்கக்கூடிய தருணம் ஏற்படும். ஆனாலும் யோவான் என்னென்ன சிரமங்கள் மேற்கொண்டிருப்பார், அந்த மாதிரி ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நிறைவடையக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதி இப்படித்தான் அமையும். அப்போ அதற்கு தகுதியாக்கி கொள்வதற்காகத்தான் வருடந்தோறும் என்னை நினைவு கூறும் வண்ணமாக இதை செய்யுங்கள்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க சொல்றார். எதையே செய்யுங்கள், அந்த அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும். அப்போ அப்பத்திலும் திராட்சை ரசத்திலையும் நினைவு கூறக்கூடிய விஷயத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு வச்சிருக்காரு. அப்படின்னா வருடந்தோறும் நினைவு கூறுங்கள். அப்போ ஏன் நம்மளை நினைவு கூற சொல்றார்? யாருக்கிட்ட மறந்துடாத ஞாபகம் வச்சுக்கணும், யாருக்கிட்ட நம்ம சொல்லிட்டே இருப்போம். யார் ஒருவர் மறக்கிறாரோ அவங்க கிட்ட தான் சொல்லுவோம். அப்போ இந்த 12 மாதங்கள் அதுல ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை என்ன பண்றோம், நினைவு கூறுறோம். அதற்கு ஆயத்தமாக 3 மாதங்கள் என்ன பண்றோங்க, அதற்கான முயற்சிகளை நம்முடைய சிந்தனைகள்லையும் நம்முடைய செயல்கள்லையும் நம்மளுடைய சரீரங்கள்லையும் அதற்கு உண்டான அந்த ஆயத்த பணிகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேற்கொள்றோம். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளில் நமக்கு என்ன பாடம் இருக்கு அப்படின்னா எப்படியெல்லாம் கடினமான சூழ்நிலைகள் வந்தா நம்ம அதைய மேற்கொள்றது. இது கட்டாயம் வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சோம்னா கட்டாயம் வரும்.
யாருக்கு வரும்? அது பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரமும் யாருக்கு வரும்? மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே வரும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ட்ரையல்ல தான் அதற்கு உண்டான பலனே இருக்கு. அந்த பலனை பெறக்கூடியவர்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவர் பட்ட பாடுகளையும் உத்தரங்களும் அவங்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு? பாடுக இருக்கு. இங்க உட்காந்துக்கிற நமக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப்ல பாடம் இருக்குதே ஒழிய, இதே நேரம் இதே காலப்பகுதியில் பெயர் சபையிலையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 40 நாட்கள் அனுசரிக்கிறாங்க. எல்லா செயல்முறைகளும் அவங்களும் என்ன பண்றாங்க? ஆனா அவங்களுக்கு பாடம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வெறுமனே என்று வந்து என்ன பண்ணுவாங்க? அது ஒரு சடங்காச்சாரமாக அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்வார்கள். ஆனா நம்ம அப்படி செய்யக்கூடிய காரியம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் இங்கேயும் ஒரு கூட்டத்தார் சடங்காச்சாரமாக அதை செய்வார்கள். அதுதான் யார் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இங்க என்ன பண்ணுதுங்க? அவருடைய ஓட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருது. இதற்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்ச அந்த மகிமை அது வேற ஒரு காரியம். அப்ப இந்த மரணத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அப்போ மரணம் சம்பவிக்கக்கூடியதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட மரணம் சம்பவிச்சது? அது இயற்கையான மரணமா அப்படின்னா இல்லை. அந்த மரணம் ஒரு கொலை. அது என்னதுங்க? ஒரு கொலை. அப்ப கொலையிலேயே 2 வகை இருக்கு. இது அந்த ஒரு ரோம் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட். அது என்ன அப்படின்னா ஒரு கொலை. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, மரண தண்டனை. அது ஒரு கொலை. அப்போ அந்த மரண தண்டனை இந்தியாவில் எப்படி நிறைவேற்றப்படுகிறது? தூக்கல. அது பிரைவேட் கில்லிங்கா பப்ளிக் கில்லிங்கா? அது வெளிப்படையாக கொள்கிறாங்களா இல்ல பிரைவேட்டா வச்சு? பிரைவேட் கில்லிங். இப்போ இந்த மாதிரி தான் உலகத்துல அநேக இடங்கள்ல மரண தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ அரேப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்லை வச்சு என்ன பண்ணுவாங்க? அடிச்சு கொள்ளுவாங்க. ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்கும். அது பொது வெளியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைவேற்றுவாங்க. இந்த ஒரு காரியம் ஜிலட்டின் மிஷனை வச்சு கொன்ன ஒரு காரியம். இது பிரைவேட் கில்லிங். இது பொது வெளியில ஜெர்மனியில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது ஜில்லட் இயந்திரம். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு இயந்திரத்துல மேல பிளேட் இருக்குல்லங்க, கத்தி. அதை நல்லா ஹெவியா ஷார்ப்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டி வச்சிருப்பாங்க. கீழே குற்றம் செய்தவர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உட்கார வச்சு மண்டிப்பட வச்சு தலையை என்ன பண்ணிடுவாங்க? உள்ள வச்சிருவாங்க. வச்சதுக்கப்புறம் மேலே ஹைட்ல இருந்து அது வெயிட்டா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். கயிறை கட் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? இறங்கி ஃபோர்ஸா இறங்கினதுமே தலை என்ன ஆயிரும்? உடல்ல இருந்து கட் ஆயிரும். அதனுடைய வலி எத்தனை நிமிஷம் தான் இருக்கும்? 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிமிஷங்கள்ல செகண்ட் நொடிகள் தான் இருக்கும். அந்த ஒரு நொடி வெட்டி அது துண்டாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? உயிர் போயிரும். ஒரு வலின்னு ஒரு பெருசா ஒரு வேதனை ஒரு பாடு ஊத்திரம்னு என்ன இருக்காதுங்க? இருக்காது. இது ஜெர்மனியர்கள் அவர்கள் கடைபிடித்து கொண்டு வந்த ஒரு கொலை, மரண தண்டனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது குரூசிஃபிகேஷன். இது யார் உடையது? இதை யார் செயல்முறைப்படுத்தி கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரோமர்கள், ரோம் அதிகாரிகள் அவங்க ஆட்சி காலங்களில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த சிலுவை மரணத்தை என்ன பண்ணியிருந்தாங்க? வச்சிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப கடினமானது. இது நம்ம சாதாரணமெல்லாம் கடந்து போயிட முடியாது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த சிலுவை மரணத்துல யார் ஒருவரை மேற்கொள்ள வைக்கிறார்களோ அவர்களுடைய உயிர் 5 நாட்கள் இருக்குமாமா. எத்தனை நாட்கள்ங்க? 5 நாள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 5 நாள். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்லையோ வேலைகள்லையோ 8 மணி நேரம் 6 மணி நேரத்தை கடக்கிறது என்னவா இருக்கு? ஆராதனை 2 மணி நேரம் கடக்கிறது என்னவா இருக்கு? ஃபேன், சேர், எல்லா சௌகரியமும் இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தண்டனையை பெறக்கூடியவர்கள் சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படின்னா 5 நாட்கள் ஆகுமாமா அவங்களோட உயிர் போவதற்கு. அப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கும்? எவ்வளவு கஷ்டம் இருக்குங்க?
சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதில் 1% கூட நம்ம அனுபவிச்சது கிடையாது. சிலுவையை தூக்கி இருக்கோமா? சிலுவனுடைய வெயிட் என்னன்னு தெரியுமா? அதோட உயரம் என்னன்னு தெரியுமா? பாடங்களில் படிக்கிறோம், அதை பற்றி தியானிக்கிறோமா? நேரில் பார்த்துருக்கிறோமா? இல்லை. வால்பேப்பர் வைப்போம், ஏதாவது பவர் பாயிண்ட்டுக்கு தேவையான இமேஜ் எடுப்போம். மேக்ஸிமம் போனோன்னா சிலுவையை வந்து செயினில் என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. சர்ச்சில் போகும்போது வரும்போது பார்ப்போம், அவ்வளோதான் நமக்கு தெரியுமே ஒழிய அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உபத்திரவங்களை பற்றி நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. அதற்குள்ளே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஆகிறார், கடந்து செல்றார். அது மிக மிக ஒரு கடினமான ஒரு பனிஷ்மெண்ட். அது ஒரு கொலவெறி தாக்குதல், ரொம்ப கஷ்டமா இருக்குங்களாம் அதுல. அப்போ அதையே சகிக்கிறதே என்னதுங்க, சகிக்கிறதே பெரிய ஒரு பாடுதான். அப்படிப்பட்ட பாடத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடுத்தார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுல நமக்கு என்ன ஒரு விஷயத்தை வைக்கிறார் அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு தண்டனை 5 நாட்கள் ஆகுமாமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 நாளா தொங்கிட்டு இருந்தார், சிலுவையில் இருந்தார். இல்ல, எத்தனை மணி நேரத்துல இறந்தாருங்க? 6 மணி நேரத்துக்குள்ள என்ன ஆயிட்டார், இறந்துட்டார். எப்படி நடந்தது, எப்படி நடந்திருக்கும்? பல குற்றவாளிகளை அந்த சிலுவையில ரோம ஆட்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கொலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே எப்படித்தான் மறிச்சிருப்பாங்கன்னா 5 நாட்கள் வேதனைப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, மறிச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் எப்படி 6 மணி நேரத்துக்குள்ள மறிச்சார்? சாத்தியமில்லாத ஒரு விஷயம், ஆனா சாத்தியமாயிருக்கு. ஏன்? அதை குறித்து தான் அவருடைய நொறுக்கப்படுதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஸோ அடுத்த ஒரு ஸ்லைட் வாசிக்கலாம் சிஸ்டர். பின்னர் கைகள் மற்றும் கால்கள் மரத்தில் அறையப்பட்டு சிலுவை உயர்த்தப்பட்டு அதை பெறுவதற்கான தயாரிக்கப்பட்ட சாக்கெட்டில் நடப்பட்டு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவருடைய பின்னர் அவருடைய கைகள் மற்றும் கால்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டி சிலுவையில் என்ன பண்ணியிருக்காங்க, அரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா சிலுவையில் உயர்த்தி சாக்கெட்டில் பொருத்தப்பட்டது அப்படின்னா அதற்கு என்று வைத்திருந்த குழியில தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, இது ஆங்கில மொழிபெயர்ப்புல அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் கொஞ்சம் வந்து அது சிரமமாக இருக்கும் டிரான்ஸ்லேஷன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த மரணத்துக்குள்ளாக கொண்டு வருவதற்காக, அந்த தண்டனை கொடுப்பதற்காக சிலுவையில அவரை படுக்க வச்சு கைகளிலும் கால்களிலும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆணிகளை என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஏன் அடிக்கணும், எதற்காக அடிக்கணும்? ஆயுதம், கூர்மையான ஆயுதங்கள் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலுவையில் கால்லையும் கையிலையும் என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. பின்னர் அப்படின்னு சொல்றதுன்னா இதுக்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்னா அவரை விசாரணை என்று அலக்களிச்ச காரியங்கள், பிலாத்துக்கிட்ட போனது, காய்பா கிட்ட போனது, அந்த விசாரணைகள் எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்லாம அவரை அரை நிர்வாணப்படுத்தி அவரை ஒன்றுக்கு குறைவாக அந்த 39 அடி 40 அடிக்கு ஒரு அடிக்கு குறைவாக என்ன பண்றாங்க, அடிக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. அதுலேயே அவர் ரொம்ப என்ன ஆயிட்டாருங்க, டயர்டாயிட்டார், சோர்வாயிட்டார். அவர்னால ஒண்ணுமே முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் அந்த கல்வாரி மலைக்கு அந்த சிலுவை தூக்கிட்டு போகும்போது அவரால் என்ன பண்ண முடியல, ஒரு கட்டத்துக்கு மேல தூக்க முடியல. அதுக்கப்புறம் அது வேறொருவர் மூலம் என்ன ஆகப்படுது அப்படின்னா அந்த ஒரு சம்பவம் நடக்குது. பின்னர் அந்த ஒரு மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சிலுவையில அவர் என்ன பண்றாங்க, படுக்க வச்சு ஆணியெல்லாம் அடிச்சு ரொம்ப டைட் படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பாடி 5 நாட்கள் சிலுவையில் என்ன இருக்கணும், தொங்கணும். அதனால லூஸ் ஃபிட்டிங்ல என்ன பண்ண மாட்டாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளோ டைட்டாக அடிக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக அடித்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சிலுவையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரைஞ்சு அந்த சிலுவையில் அதற்காக தோண்டி வைத்திருந்த குழியில் என்ன பண்ணுவாங்க, தூக்கி நிறுத்துவாங்க. தூக்கி நிறுத்தினதுக்கு அப்புறம் அதுக்கடுத்தது வாசிக்கலாங்க சிஸ்டர். இது உடலுக்கு ஒரு பயங்கரமான குரடு மற்றும் அதை தொடர்ந்து வந்த வேதனையை கொடுத்தது. பாருங்க, இது அவருக்கு ஒரு குரடு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. குரடு போட்டு ஏதாவது பண்ணாங்களா கிறிஸ்துவ? இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா குரடு போட்டால் எந்த ஒரு அசைவும் என்ன பண்ண முடியாதுங்க, அசைக்க முடியாது. இப்போ நம்ம சேரில் உட்காந்துருக்கோம் இல்லை நின்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா முதுகு வலிச்சுன்னா என்ன பண்ணுவோம், லைட்டாக சாஞ்சு வருவோம். இல்லை நமக்கு
எப்படி வசதியா இருக்கோ அந்த மாதிரி உட்காருவோம். ஆனா சிலுவையில ஆண்டவர் இயேசுவை ஒரு கொரடு போட்டு பிடிச்சி அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. அவர் கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, என்னுமே பண்ண முடியாது. அந்த 6 மணி நேரமும் அந்த சிலுவையில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, மிகுந்த கொரடு போட்ட லெவலுக்கு அவர் அப்படியே கட்டி வச்சிருக்குது. ஒரு அணு அசைஞ்சார் அப்படின்னா ஒரு வலி கொடுக்கும். அவருடைய முதுகு, அவருடைய சதைகள் எல்லாத்திலும் என்ன பண்ணிட்டாங்க, பீறி போட்டாங்க. பீறி போட்டனால அங்கங்க என்னதான் பண்ண முடியுங்க, அவருக்கு ரத்தம் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், வலியும் வேதனைகள் கொடுக்கும். அவரால் எந்த ஒரு அசையும் என்ன பண்ண முடியல, அசைய முடியாம அசையோன்னு நினைச்சா கூட என்ன இருக்கும், அவருக்கு கை இப்படி இருக்கும், லைட்டா மேலே தூக்கி வைக்கலான்னு வச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமேன்னு நினைச்சா கூட அது என்ன பண்ண முடியாது அவரால். ஸோ ஒரு கொரடு போட்டு வச்ச மாதிரி அவருடைய அந்த உடலை அந்த சிலுவை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு, அந்த மர சிலுவை அவரை இறுக பற்றி கொண்டிருந்திருக்கு. அந்த ஆணிகள் அவர் கைகளை நகர்த்த முடியாத அளவுக்கு அதை என்ன பண்ணி வச்சிருந்திருக்கு. அந்த அளவுக்கு கொரடு போட்ட மாதிரி. ஒரு கொரடு எடுத்து தொண்டையில போட்ட என்ன ஆகுங்க, கொரடு வேண்டாம், கையை வச்சு பிடிச்சாலே, ஸ்ட்ராங்கா கையை பிடிச்சாலே வலி தரும். கையை என்ன பண்ண முடியாது. ஒரு பலமான ஒருத்தர் வந்து கையை டைட்டா பிடிச்சாருன்னா நமக்கு என்ன ஆகுங்க, அசைக்க முடியாது. ரத்த ஓட்டம் என்ன ஆகும், துண்டிக்கும், கை வலிக்கும். அதுலேருந்து விடைபெறுவதற்கு என்னென்ன முயற்சி எடுப்போம் எல்லாம் பிடிப்போம். ஆனால் அந்த பலவானால ரொம்ப ஹெல்த்தாக இருக்கனால என்ன பண்ண முடியாது நம்மளோட கையை. அந்த மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவை, அந்த ஆணி, அந்த வலி, அந்த வேதனை அவரை ஒரு அணு கூட என்ன பண்ண முடியல, அவர் கம்ஃபர்டபுளான ஜோனுக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா அது கொண்டு செல்ல முடியல. அதுக்கு பிற்பாடு சிஸ்டர் வாசிக்கலாம். வெப்பமான சூரியன் நிர்வாண உடல் மற்றும் அவிழ்க்கப்பட்ட தலையில் அடித்தது. நம் இறைவனின் விஷயத்தில் இது முள் கிரீடத்தின் கூடுதல் கொடுமையாய் துளைக்கப்பட்டது. கந்தலான ஆடையற்ற காயங்கள் சீர்குலைந்து வீக்கமடைந்து படபடைக்கும் வழிகள் நடுக்கும் சதை வழியாக அவர்களிடமிருந்து வெளியேறின. பாருங்க, இப்ப ஆணி அடிச்சாச்சு, எல்லாம் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே மலை மேலே வச்சிருக்கும் போது இப்போ வெயில் என்ன ஆகுதுங்க, அவர் மேலே பட ஆரம்பிக்குது. ஒரு இப்போ இருக்கக்கூடிய இன்னும் மே மாதமே வரல, இப்போவே இந்த வெயிலை நம்மளால் என்ன பண்ண முடியலைங்க, தாங்க முடியலன்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய உடலில் ஃபுல்லாக காயங்கள், ரத்தம், ரொம்ப கடினமான வலிகள் இருக்கும்போது அப்படியே அந்த சுள்ளுன்னு அடிக்கக்கூடிய சூரியன் வந்து என்ன பண்ணுதுங்க, இப்போ அவரோட சரீரத்தில் படுது. அவரோட சரீரத்தில் உடைகள் இல்லை, துணிகள் இல்லை, ஆடைகளாக இருந்தது. அவர் மேலே இருந்த காயங்கள் மட்டுமே தான் அவருக்கு ஒரு ஆடையாக இருந்தது. ஆடைன்னா என்னங்க, ஃபுல்லாக நம்மளை கவர் பண்ணியிருக்கோம், அதுதான் ஆடை. அவருடைய உடம்புல ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தது எது மட்டும்தான் அப்படின்னா வலி தரக்கூடிய புண்கள், காயங்கள் மட்டுமே தான் அவருக்கு ஆடையாக என்னவா இருந்தது. அப்போ ஒரு காயத்தின் மேல ஒரு வெயில் உடைய தாக்கம் இருந்தா எப்படி இருக்கும், அனுபவிச்சிருக்கோங்களா? இன்னைக்கு நமக்கு ஒரு புண்ணு இருக்கு, அது ஒரு அரை மணி நேரம் வெயில்ல காட்டுவோம், என்ன ஆகும், என்ன ஆகுங்க, எரியும், அது காயும், அது அப்படி என்ன ஆகுங்க, காயம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரை அறையப்பட்டிருந்த சிலுவை எங்க இருந்தது அப்படின்னா மலையில இருந்தது. அப்ப வெயில் என்ன ஆகும், பாறையில பட்டு, அதுவும் டைரக்டான ஒரு ரே வந்து சூரியன்லேருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் பாறையில இருந்தனால அது பாறையில பட்டு அவர் உடம்புல என்ன ஆகும், அது இன்னமும் சுட்டி இருக்கக்கூடிய பாறைகளில் பட்டு அது என்ன ஆகும், அவர் உடம்புல கால் பகுதிகளில் என்ன பண்ணும், அனல்கள் அடிக்கும். அவ்வளோ கஷ்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அந்த சிலுவை போராட்டத்தை அவர் போராடிட்டு இருந்தார். அதுக்கு பிற்பாடு அந்த காயங்கள் கொடுத்த வேதனைகளை வந்து அது என்னவாக இருக்கு அப்படின்னா அது ஒரு கட்டங்களில் அது என்ன இருக்குங்க, காயம் வீக்கமடையும். வீக்கமான என்ன ஆகும், அடிப்பட்ட நமக்கு எல்லாருக்கும் ஒரு புண்ணு அடிப்பட்டதுன்னா வீங்கும். வீங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுங்க, கடுகடுன்னு இருக்கும். ஒரு குலைவி கொத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த புண்ணை சுற்றி அந்த வீக்கம் எப்படி இருக்குங்க, கடுகடுன்னு இருக்கும்.
ஒரு இடத்துல நமக்கு அடிபட்டாலும் அந்த ஒரு ஃபீல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தலையிலேருந்து கால் மட்டும் என்னதுங்க? அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்மளைய ஒரு 100 குழவி கொடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கடுகடுகடுன்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த புண்கள் அவருக்கு அவ்வளவு வலியை என்ன பண்ணியிருக்கு? கொடுத்திருந்திருக்கு. அதுல மட்டும் விசேஷித்தமாக சகோதரர் சொல்றது அந்த முள் கிரீடம். அந்த ஒரு முள் கிரீடம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் தலையில வச்சு அதை அழுத்தும் பொழுது அது நீள நீளமான முட்கள். அதை பத்தி நம்ம தியானித்திருக்கோம். 4 இன்ச்சுக்கு அது என்ன இருக்குங்க? இருக்கும். 4 இன்ச்சுக்கு 4 சிஎம்ங்களா? 4 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ச்சா சிஎம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட முள் உள்ள வச்சு அதை அமுத்தும் பொழுது அந்த மண்டை ஓடு அந்த இடத்துல என்ன ஆகும்? சதைகளை இந்த அந்த ஸ்கின் எல்லாத்தையும் தொலைக்கும் பொழுது ஒரு வலி கொடுத்துருக்கும். அதுக்கு அடுத்தது உள்ள இருக்கக்கூடிய மசில்ஸ், அதுக்கப்புறம் நரம்பு மண்டலங்கள், அதுக்கு அடுத்தது இந்த மாதிரியான காரியங்கள் மேல அந்த முள் கிரீடம் என்ன பண்ணும் அப்படின்னா அழுத்தங்கள் கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட வலிகளை கொடுத்துருக்கும்? ரொம்ப கடினமான வலி. இன்னைக்கு நம்ம தலை சீவும் பொழுது லைட்டா சீப்பு சிக்கி இழுத்தாலே நமக்கு என்ன ஆகுது? யாராவது மண்டையில கொட்டுனா என்ன ஆகுது? தெரியாம நிலவுல போய் இடிச்சுட்டு என்ன பண்றோம்? கையை பிடிச்சிட்டு தலையில கையை வச்சுட்டு என்ன பண்ணிடுறோம்? கீழே உட்காந்துறோம். ஒரு நிமிஷம் கண் என்ன ஆயிரும்? கண்ணு இருட்டிரும். அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த தலையில அடிபட்டுச்சுன்னா ரொம்ப அது கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த வலிகள்லாம் நம்மளால தாங்க முடியாது. இப்படிப்பட்ட வலிகள் தான் நமக்கு எதர்ச்சியாக நடக்கக்கூடிய வலிகளை பத்தி பேசுறோம். தெரியாம இடிச்சுக்கிறது, இல்லை தவறு செய்யும்போது கொட்டுறது, இந்த மாதிரி வழிகளை தான் நம்ம பேசுறோம். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த முள் கிரீடம் வைத்து அதில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? அதை உள்ள அழுத்தி இருக்காங்க. அப்ப எப்படிப்பட்ட வழியை கொடுத்துருக்கும்? ரொம்ப கடினமான சூழ்நிலை. அதைய நம்ம வாயின் வார்த்தையா சொல்லலாமே ஒழிய அது இப்படித்தான் இருக்குன்னு யாருனாலையும் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாதுங்க. யாருனாலையுமே அது இப்படிப்பட்ட வழி என்று அனுபவபூர்வமாக அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா அது சொல்லவே முடியாது. அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனால மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க அப்படின்னா அது எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிற்பாடு என்ன ஆகுது பாருங்க சிஸ்டர், வாசிக்கலாம் அடுத்த ஒரு லைன். அதிகரித்து வரும் காய்ச்சல், துடிக்கும் தலை மற்றும் பொங்கி எழியும் தாகத்தின் வேதனையும் இதனுடன் சேர்ந்தது மற்றும் சிறிய அளவு கூட வேதனையை தீவிரப்படுத்தியது. பாருங்க, அதுக்கு அடுத்த ஒரு பகுதியாக உடம்பு ஃபுல்லா அடிபட்டாச்சு, எல்லா சித்திரவதைக்குள்ளேயும் அவர் என்ன பண்றார்? அதுக்கு பிற்பாடு என்ன ஆகுதுங்க? ஃபீவர் வருது. இன்னைக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அடிபட்டுட்டாலே, ஒரு ஒரு விளையாடுற விஷயமா எதாக இருந்தாலும் ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா அது அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகும்னா அது ஒரு காய்ச்சலுக்குள்ளாக என்ன பண்ணிடுங்க. ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த கை முறிவு, கால் முறிவு, இல்லை வேற ஏதாவது பாகங்கள் அடிபட்டுருச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போதே அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு காய்ச்சல் என்ன ஆயிடுச்சு? இப்போ வந்துருச்சு. இப்போ நார்மலாக காய்ச்சல் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் ஒரு காய்ச்சல் வருது, என்ன பண்ணுவோம்? ரெஸ்ட் எடுக்கும்னு நினைப்போம். ஆமாவே இல்லைங்களா? லீவ் போட்டு பெட்டில் போய் போத்தி படுத்துக்கோன்னு நினைப்போம். காய்ச்சல் வந்தால் செய்யக்கூடிய அதுக்கு உண்டான சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நமக்கு தோன்றது இதுதான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த காய்ச்சல், அதுக்கு அவர் என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வேதனை அவர் என்ன பண்றாருங்க? அனுபவிக்கிறார். அதுக்கு அடுத்தது அவருடைய உடம்புல இருந்து சின்ன சின்ன அசைவுகள் கூட அவரால் என்ன பண்ண முடியல. அவருடைய பாடி கம்ஃபர்டபுளுக்கு அவர் எதுவுமே பண்ண முடியல. அதான் படிச்சோம், கொரடு மாதிரி அவருடைய உடம்பு அந்த சிலுவை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு? பிடிச்சிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய தலையில பயங்கரமான என்ன இருந்திருக்குதுங்க? தாங்க முடியாத அளவுக்கு பாரம். பாரம் அப்படின்னா அந்த வேதனை, அதெல்லாம் அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா மேற்கொள்ளவே முடியல. அதுக்கு அடுத்த பேர வாசிக்கலாம் சிஸ்டர். மரணம் நெருங்க நெருங்க
பூச்சிகளின் கூட்டம் கூடி வேதனையை அதிகரிக்க செய்தது. ம், அதிலிருந்து சிறிதளவும் நிவாரணம் கிடைக்காது. ம், எந்த முக்கிய உறுப்பும் நேரடியாக தாக்கப்படாததால் ம். சகிப்புத்தன்மையின் சக்தி முற்றிலும் தீர்ந்து போகும் வரை வாழ்க்கை நீடித்தது. பாருங்க, இப்போ அந்த கடைசி லைன்ல பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணம், அதாவது வாழ்க்கை நீடித்தது அப்படின்னா அவருக்கு இன்னும் ஒரு மரணம் என்கின்ற ஒரு நிலைக்குள்ள வரல. வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருந்திருக்குங்க, நீடித்துட்டே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஏங்க, எந்த ஒரு உடல் உறுப்புகளும் டைரக்டாக அடிக்கப்படவில்லை. அவரை அத்தனை அடி அடிச்சு வேதனைப்படுத்தியிருந்தாலும் துன்புறுத்தியிருந்தாலும் அவரை டைரக்டா ஹார்ட்ல அடிச்சாங்களான்னா இல்லை, டைரக்டா அவங்க வயிற்றுல அடிச்சாங்கன்னா இல்லை. அதாவது எந்த ஒரு இன்டர்னல் ஆர்கனும் டைரக்டா என்ன ஆகப்படல. இப்போ ஒரு கத்தி வச்சு குத்துனா உள்ள இருக்கக்கூடிய குடல்கள்ல என்ன ஆயிருங்க, கொலாப்ஸ் ஆயிரும், இறந்துருவோம். ஈட்டி வச்சு நெஞ்சில் குத்துனா நெஞ்சு கொலாப்ஸ் ஆயிரும், இறந்துருவோம். அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அடித்த அடிகளில் எந்த ஒரு உள் உறுப்புகளும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்ன ஆகலைங்க, டேமேஜ் ஆகலை, அட்டாக் ஆகலை. அதனால அவரோட உயிர் என்ன ஆகலை, போகலை. அடித்த அடிகள் எல்லாம் மேலே என்ன ஆயிடுச்சு, மேலேயே அந்த சதைகள் அந்த மசில் எல்லாத்தையும் என்ன ஆயிடுச்சு, பீறி போட்டாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எதுவும் ஆகாதனால சீக்கிரமாக என்ன ஆகலைங்க, அவருடைய உயிர் பிரியல. ஆனால் பிரிய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ப்ராசஸ்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு உயிர் போகக்கூடிய தருவாயத்துக்கு அது என்ன ஆயிட்டு இருக்குன்னா டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு உண்டான சூழ்நிலைகள் எதிலும் உள்ள என்ன ஆகலை, ஏற்படலை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் பாருங்க பூச்சிகளும் அதனுடைய பங்கு என்ன பண்ணி இருந்திருக்கு, செஞ்சிருக்கு. பூச்சிகள் என்ன செய்யும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பூச்சிகள் டார்ச்சர் பண்ணுச்சா, கட்டாயம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரு கையில காலில் சாறுகாயம் கவர் பண்ணாம உட்காந்துட்டு இருந்தோம்னா ஈ எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. வந்து என்ன பண்ணுங்க, புண்ணுக்கல்ல வச்சு என்ன பண்ணும், அப்படியே அதை வந்து என்ன பண்ணுங்க, அந்த புண்ணில் இருக்கிற ரத்தத்தை அந்த டிஷ்யூவில் என்ன பண்ணும், அது சாப்பிடும். நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், துரத்திட்டே இருப்போம். அது நம்ம சரௌண்ட் பண்ணிட்டே தான் நம்ம வேற எங்கேயாவது போய் உட்காந்துருவோம், இல்லைன்னா கவர் பண்ணிடுவோம் ஏதோ ஒரு இடத்துல அடிப்பட்டதுக்கு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய உடல்ல எண்ணற்ற காயங்கள், உடல் ஃபுல்லாவே சரீரம் ஃபுல்லாவே என்னதான் காயங்கள் தான். அப்போ ஈக்கள் என்ன பண்ணியிருக்கும், என்ன பண்ணியிருக்குங்க, அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். இன்னைக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கொசுவோ ஈயோ வந்து காதுக்குள்ள வந்து அந்த பறந்துட்டே இருந்தால் என்ன ஆயிடுவோம், பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதை கொன்னுட்டு தான் அடுத்த வேலையே. அந்த மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது அந்த ஈக்கள் பூச்சிகள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்குங்க, அதை அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அது அதனுடைய வேலையை அது என்ன பண்ணியிருக்குங்க, செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் ரத்தங்கள் என்ன இருக்கும், என்ன இருக்குங்க, போயிருக்கும். அப்போ ரத்தத்தை பார்த்ததுமே எறும்புகள்ல என்ன ஆகும், அப்படியே வரும். அப்படியே அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சிலுவையில் அப்படியே ஏறி அவரோட பாடியில் என்ன ஆகும், எறும்பு என்ன பண்ணும், அந்த தசையில் என்ன பண்ணுங்க, புடுங்கும். புடுங்கும்போது என்ன கிடைக்கும், வலிகள் தான் கிடைக்கும். இப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 360 கோணங்கள்லையும் என்ன பண்ணப்பட்டிருக்கார், வேதனைகளை சகிச்சிருக்கார். ஸோ இந்த ஒரு நிலைமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுய நினைவோடு இருந்திருப்பாரா, இருந்திருக்க மாட்டாரா? இப்போ நம்ம வண்டியில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் நம்மளோட பிரெயின் என்ன ஆயிருங்க, ஷட் டவுன் ஆயிரும். அதாவது ஒரு தூக்கத்துக்குள்ள மாதிரி போய் அன்கான்சியஸ் ஆயிடுவோம் ஒரு அடிபட்டுச்சுன்னா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடல் ஃபுல்லாக அடியும் வேதனையும், அவர் கான்சியஸ்ல இருந்திருப்பாரா, இருந்திருக்க மாட்டாரா? இருந்தார். எதுல இருந்திருப்பார், அவர் கான்சியஸா இருந்தார் கட்டாயம். எதுல இருந்திருப்பார், எந்த விஷயத்துல கான்சியஸ்ல இருந்திருப்பார், எதுல பேசணும். ஓகே, சகோதரர் இன்னொரு விஷயத்தை முன் வைக்கிறார். எந்த விஷயத்துல இருந்திருப்பார் அப்படின்னா இந்த ஒரு சுச்சுவேஷனிலையும் தன்னுடைய புது சிருஷ்டி எந்த வகையிலையும் என்ன ஆயிடக்கூடாது, என்ன ஆயிடக்கூடாதுங்க, பலவீனமாயிடக்கூடாது. அதனால அவர் முழுக்க முழுக்க அந்த ஒரு புது சிருஷ்டி என்கின்ற அந்த ஒரு விஷயத்துல அவர் ரொம்பவுமே கான்சியஸா இருந்தார். அவருக்கு தாகம் எடுக்குது,
அவருடைய மேல் நாவுகள்ல என்ன பண்ணிடுதுங்க, ஒட்டிக்குது. உமிழ் நீரே என்ன ஆகல, வரல. அந்த ஒரு தருணத்துல தண்ணி என்ன பண்றாங்க, அங்கிருந்த காவலர்கள் என்ன பண்றாங்க, குடுக்குறாங்க. ஆனா அவர் குடிச்சாரா? இல்ல. ஏன்? அது என்னவா இருந்தது, கசப்பாக இருந்தனாலதான் குடிக்கலையா அப்படின்னா இல்ல. ஆக்சுவலா அது என்னவாக இருந்தது அப்படின்னா, சிஸ்டர் அந்த அந்த பாயிண்ட் மட்டும் வாசிங்க. அவரது மனம் இறுதி வரை தெளிவாகவும் விழிப்புடனும் இருக்க விரும்பினார். பாருங்க, அவருடைய மனத்தை இறுதி வரைக்கும் அவர் எப்படித்தான் வச்சிருந்தாருன்னா, பி அலர்ட்டா வச்சிருந்தா, விஜிலண்டா வச்சிருந்தார். ஏன் அப்படின்னா, அங்க கொடுக்கப்பட்டிருந்த அந்த காடியில கொடுக்கப்பட்டிருந்த அந்த தண்ணீர் என்னவாக இருந்தது அப்படின்னா, அது அனோட்டன் அப்படிங்கிற அது ஒரு கெமிக்கல். அது என்ன அப்படின்னா, அதான் நம்ம கூகுளில் பார்க்கும் பொழுது ஹேவிங் பவர் டு ரிலீவ் பெயின், அது இல்லை ஹென் ஸ்மூத்திங் ஆஃப் தி ஃபீல். அதாவது அதை அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னா அது ஸ்மூத்திங், இனிமையாக இருக்கும். அது ஒரு வலி நிவாரணி. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்கோட்டிக்ஸ் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசர்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நார்கோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு போதைப் பொருள். அங்கே அவருக்கு கொடுத்தது வந்து அது ஒரு வலி நிவாரணி மட்டும் இல்லாமல் அது ஒரு போதை கலந்த ஒரு விஷயமாக இருந்திருக்கு. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அது என்ன பண்றாரு, அவரு தவிர்க்கிறார். ஆனா அதை அவர் பெற்றுக்கொண்ட என்ன இருக்கு, அவருக்கு என்ன கிடைக்கும், வலி என்ன ஆகும், வலின்னு ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணிடலாம், சமாளிக்கலாம், அதை மேற்கொள்ளலாம். இப்படி ஒரு தருணத்துல நம்ம வலியும் வேதனையில் இருக்கும்போது யார் நமக்கு மாத்த தருவாங்க, யார் நமக்கு இன்ஜெக்ஷன், எப்படா இன்ஜெக்ஷன் போடுவாங்க, எப்படா ட்ரிப் சேர்த்துவாங்க, என்ன பண்ணாலும் சரியும்போம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, இதை குடிச்சா எனக்கு என்ன இருக்குன்னு தெரியும் அவருக்கு, என்னுடைய வலிகள் குறையும், நான் இப்படி கஷ்டப்பட வேண்டியதில்லை, லெகுவாக கடந்து போகலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனா அதை அவர் என்ன பண்றார், அவாய்ட் பண்றார். அப்போ அத்தனை ஒரு டஃப்பான ஒரு கடினமான சூழ்நிலைகளும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னதான் பண்றார் அப்படின்னா, என்னதான் பண்றாருங்க, என்ன பண்றார், அவருடைய அழைப்பை உறுதி செய்வதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அவைகளில் மட்டுமே அவருடைய எண்ணத்தை அவர் என்ன பண்றார், கடைசி மட்டும் அதுல மட்டுமே அவர் கான்சென்ட்ரேட் பண்றார். வேற எதுலையும் அவர் என்ன ஆகலை அப்படின்னா டைவர்ட் ஆகலை. ஸோ அதற்கு பிற்பாடு என்னாகிறாருங்க, சிலுவை மரணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுனாங்க, இந்த ஒரு வசனம் வாசிக்கிறாங்க சிஸ்டர். யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, இப்போ சிலுவையில பேசிட்டு இருந்தவர் அந்த ஒரு சின்ன சின்ன அசைவுகள் அவர் பட்ட என்ன ஆயிட்டு இருந்ததுங்க, தெரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல என்ன ஆகலை அப்படின்னா, என்ன ஆகலைங்க, அவரு அசைவில்லாமல் இருக்கும் பொழுது அங்கிருந்த காவலர் என்ன பண்றாரு அப்படின்னா ஈட்டி வச்சு என்ன பண்றாருங்க, குத்துறார். குத்தும் பொழுது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் உடல்ல இருந்து ரத்தமும் தண்ணீரும் என்ன ஆகுது, புறப்பட்டது அப்படின்னு யோவான் என்ன பண்றாருங்க, அவர் பார்த்த விஷயத்தை அப்படியே எழுதுறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடல்ல இருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதா என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா? இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்களை பார்த்துருக்குறோம், நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறோம், நமக்கே அடிப்படும் போய் பார்த்துருக்கோம். இதான் ரத்தமும் தண்ணியும் சேர்ந்து வந்திருக்கா நமக்கு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனோட உடல்ல இருந்து மட்டும் எப்படி வந்தது? சரி, அப்படி குத்தும் பொழுது ஒருவேளை உள்ள தண்ணி இருந்திருக்கும், இல்லை ரத்தம் இருந்தது. அப்போ குத்தும் பொழுது அந்த இருந்த வயிற்றுலையோ இல்லை லங்ஸ்லையோ ஏதாவது தண்ணி இருந்து அதுல இருந்து தண்ணி வந்துடுதா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல அவருடைய உடல்ல எங்கிருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒன்று வயிற்றிலிருந்து இருந்தால் குத்தும் பொழுது வந்திருக்கலாம், இல்லை லங்ஸ்ல இருந்திருந்தா வந்திருக்கலாம். ஆனா அவர் எதில் இருந்தார் அப்படின்னா, அவர் டீஹைட்ரேட்ல இருந்தார். டீஹைட்ரேட்னு என்னங்க, தண்ணியே குடிக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல தென்படக்கூடிய ஒரு சோர்வு, அது என்ன அப்படின்னா டீஹைட்ரேட்.
அப்போ அந்த டீஹைட்ரேட் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்னதான் எடுக்கும் அப்படின்னா தாகம் எடுக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீர் குடிச்சாரா சிலுவையில் இருக்கும்போது? கொடுத்ததையும் என்ன பண்ணிட்டார்? அப்போ அவர் தண்ணி குடிக்கல, அவரோட உடல் பாகங்கள்ல எங்கேயும் தண்ணீர் இல்லை. இருந்திருந்தாலும் அவர் உடம்புல தண்ணிகள் இருந்திருந்தாலும் அது வேர்வையாக என்ன இருக்கும், அது வெளியில வந்திருக்கும். அடுத்தது சோர்வு வரும். ஸோ டீஹைட்ரேட் ஆனால் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண் கட்டிரும், கண் என்ன ஆயிருங்க அப்படியே சொருகிரும், கண் அப்படியே சொருகிரும், நமக்கு ரொம்ப சோர்வாயிரும், நம்மளுடைய யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகள் உடம்புல என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா தென்பட ஆரம்பிக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தின் டைம் குத்தும் பொழுது தண்ணீரும் ரத்தமும் வந்தது அப்படின்னா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவருடைய உடம்புல வென் பிளட் சிட்ஸ் அப்படின்னா நிற்கிறது. ஸோ அவருடைய உடல்ல ரத்த ஓட்டங்கள் என்ன இருக்கு அப்படின்னா நின்றுருக்கு. எப்படி நின்றுருக்கும்? எப்படி நின்றுருக்குங்க? ரத்தம் ஓட்டம் எப்ப நிற்கும்? என்ன செத்தா நிற்கும். அப்போ இவர் 6 மணி நேரம் சாகிறார். ஆனால் சிலுவை மரணத்தில் 5 நாட்கள் ஆகும். இவர் 6 மணி நேரம் சாவதற்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரே என்ன பண்ணியிருந்திருக்கார், அதுக்கு சாகக்கூடிய தருணத்திற்கு அவரை கொண்டு போயிருக்கு, அவரே அவர் வழி நடத்தியிருக்கார் உள்ள. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன இருக்கு அப்படின்னா ரத்தத்தை நிற்கக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாக்கி இருக்கு. அப்ப ரத்தம் எப்போ நிற்கும் அப்படின்னா இருதயத்தின் செயல்பாடு இல்லை அப்படின்னா அது என்னதுங்க, மோட்டார் மாதிரி தான். அது என்ன பண்ணும், பம்ப் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் ரத்தத்தை என்ன பண்ணும், டிராவல் பண்ண வைக்கும். அப்போ அந்த இருதயம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நின்றுருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம யோவான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கவனிக்கும் பொழுது ரெட் பிளட் செல்ஸ் நேச்சுரலி செப்பரேட்டட் ஃப்ரம் த plasma which looks like water and who gives the appearance of blood and water follow the John states. அதாவது யோவான் சொன்னபடி ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா பிரிஞ்சுதுன்னா அது தண்ணீர் மாதிரி காட்சி அளிக்குமாமா. இதில் பாருங்க, கீழே ரெட்ல இருக்கிறது ரத்தம், அது பிளாஸ்மாவா மேலே எல்லோவா இருக்கு பாருங்க. அது பிரியும் பொழுது அந்த இடையில 1% இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. ஸோ ரத்த ஓட்டம் நின்றுச்சு அப்படின்னா ரத்த நாணங்கள்ல இருந்து பிளாஸ்மா என்ன ஆயிருமாமா, தனியா பிரிஞ்சிரும். பிரியும் பொழுது அது எப்படி இருக்குங்களாமா, இஃப் பிளட் வேர் சைனிஃபிகேட் வாட்டர் டவுன், அது தண்ணியோட லெவல் என்ன ஆகுங்களாமா, கம்மியான மாதிரி அது என்ன ஆயிரும் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ்லேருந்து அந்த ஒரு ஹீமோகுளோபின் என்ன ஆகும் அப்படின்னா தனியாக பிரியும் பொழுது அது எப்படி தோன்றும், அது எப்படி அப்பேர் கொடுக்கும் அப்படின்னா மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் லெஸ் ரெட். அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா பிரியும் பொழுது ஹீமோகுளோபின் குறையும் பொழுது நம்மளோட ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் பொழுது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா பிரிய அது என்னவாக தென்படும் அப்படின்னா சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய தன்மை மாறி அது ஒரு வெள்ளை நிறத்துல தண்ணி மாதிரியான காட்சி என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கும். இது எங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா இது வந்து இப்ப சயின்டிபிக் ரீதியா என்ன ஆகுதுங்க, மேட்ச் ஆகுது. அப்ப இது எப்ப நடக்கும் அப்படின்னா எப்போ உடம்பு ரத்த நாளங்கள்ல ஆக்சிஜன் கம்மியாகுதோ இந்த ஒரு குறைபாடு அங்க என்ன ஆகும், நடக்கும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது இதுதான். ஆனா இது எப்படி வந்திருக்கு, குத்தும் போது எப்படி வந்திருக்குங்க, வெளியில அப்படியே என்ன இருக்கு அப்படின்னா அது பார்க்கும் பொழுது தண்ணீரும் ரத்தமும் கலந்த மாதிரி என்ன இருக்கு வந்திருக்கு. அதாவது அந்த ரத்தத்துடைய அந்த சிவப்பு தன்மை என்ன இருக்கு, அப்படியே கம்மியா இருக்கு. பிளாஸ்மால பிரிஞ்சு அது காட்சி அளிக்கும் போது தண்ணீரும் ரத்தமும் கலந்த மாதிரி அது என்ன இருக்கு அப்படின்னா வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறத அதான் சகோதரர் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க சுட்டி காட்டுறாங்க. அப்ப இது நடக்கணும் அப்படின்னா இங்க என்ன ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் என்ன ஆகணுங்க, ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை வரும். அப்போ ஆக்சிஜன் இல்லாமல் இருப்பதற்கு இந்த ஹார்ட் என்ன ஆகணும் அப்படின்னா செயல் இழக்கணும். அப்போ அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவருடைய இருதயத்தை
ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லேருந்து அப்படியே என்ன ஆகுறாரு அப்படின்னா அதை மேற்கொள்றாரு. வாசிக்கலாங்க சிஸ்டர் இந்த ஒரு பாயிண்ட். இதயத்தை சுற்றி பெரிகார்டல் சாக் எனப்படும் சவ்வு உள்ளது. இதயத்தில் இருந்து இரத்தம் கசிந்து பெரிகார்டியல் பையை நிரப்புகிறது. மேலும் அது உட்கார்ந்திருக்கும் போது இயேசு மூச்சு திணறலால் இறந்தார். ஆனால் முழு உலகத்தின் பாவங்களையும் நோய்களையும் அவர் மீது சுமந்த போது உடைந்த இருதயத்தால் அவர் என்ன பண்ணாருங்க? இறந்தார். அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த இருதயத்துக்கு மேலே நமக்கு ஒரு சதை பகுதி மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன ஒரு இது? பெரிகார்டியல் பை. ஸோ அந்த இருதயத்துக்கு மேலே அது ஜவ்வு மாதிரி என்ன பண்ணியிருக்குங்க? அது ஒரு வெசல் மாதிரி இருக்கும். அப்போது அதுக்குள்ளே தான் ஹார்ட் இருக்கும். அந்த ஹார்ட்டு வெடிக்கும் பொழுது, அது கொலாப்ஸ் ஆகும் பொழுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரத்தங்கள்லாம் என்ன ஆகும்? அந்த பெரிகார்டியல் பையில வந்து நிரம்பும். அப்போதான் என்ன ஆகுது அப்படின்னா, அது பிளாஸ்மாவாக பிரிஞ்சு அந்த ரத்தத்தின் தன்மை என்ன ஆகுது? தண்ணீரா மாறுது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ப்ராசஸ்க்குள்ள அவரை கொண்டு போயிருக்கார். அப்போ அது ஒரு கடைசியில அது இருதயம் வெடித்த ஒரு விஷயமாக என்ன இருக்கு? மாறி இருக்கு. அடுத்த பேரா வாசிக்கலாம் சிஸ்டர். ரெட்ல இருக்கறனால தெரியலையோ? இல்லையேல் அவர் அதிக நேரம் தவித்திருப்பார். சிலுவையில் அறையப்படுவது அதிகமாகவே 24 மணி நேரத்திற்குள் மரணத்தை உருவாக்கியது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் 5 நாட்கள் வரை நீடித்திருக்கிறார்கள். இயேசுவின் மரணத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் அறிந்து பிலாத்தும் காவலரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் நடந்தனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 நாட்கள் என்ன ஆகலை? சிலுவையில் நீடித்து இல்லை. அவர் 6 மணி நேரத்துக்குள்ளாக என்ன ஆயிட்டார்? இறந்துட்டார். அதனால தான் பிலாத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நபரை கொண்டு போய் என்ன பண்ணுறப்ப சொல்கிறார்? செக் பண்ண சொல்கிறார். செக் பண்ணும் பொழுது அவர் 6 மணி நேரத்துக்குள்ள இறந்துட்டாருங்கும் போது அது என்னவாக இருக்கு? பிலாத்துக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு சிலுவை மரணத்தில் தண்டனையில் இருக்கக்கூடியவர்கள் 5 நாட்கள் கடின வேதனை பட்டு துன்புறுத்தப்பட்டு தான் அவங்க என்ன ஆவாங்க? சாவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளோ நாட்கள்னு டைம் எடுத்துக்கல. என்ன ஆயிட்டாருங்க? 6 மணி நேரத்துக்குள்ளேயே இறந்துட்டார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்திற்கு அவரை என்ன பண்ணிக்கொண்டே இருந்தார் அப்படின்னா, தயார் செய்து கொண்டே இருந்தார். எல்லா வேதனைகளிலும் எல்லா உபத்திரவங்களிலும் அது என்ன பண்ணார் அப்படின்னா மேற்கொண்டுட்டே இருந்தார். ஏன் அப்படின்னா, மரணத்திற்கு பிற்பாடு தான் தேவன் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மேலான ஸ்லாக்கியம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய சம்பவம், இதில் வரக்கூடிய பின் அடியார்கள், அந்த 1,44,000 ரோல் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தில். அதனால தான் அவருடைய மரணத்தில் நாம் வந்து பங்கு பெறுவது, அந்த ஒரு நினைவு கூறுதலில் பங்கு பெறுறது ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக இருக்கு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் இருக்கும் பொழுது இந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. பாருங்க, இதுக்கப்புறம் என்னாச்சு? தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னதுக்கு பிற்பாடு என்னாச்சுங்க? அவருக்கு வர வேண்டிய மரணம் என்னாச்சு? வந்தது. ஆனால் அவருடைய கான்ஃபிடென்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, வாசிக்கலாம். யோவான் 16:32. யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடுங்காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போனாலும் நான்
தனிச்சுலாம் இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா பிதா என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான பக்க பலமே. நான் எப்பவுமே பிதாவாகிய தேவனோடு இருக்கேன், அவர் என்னோட இருக்கிறார் அப்படிங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஸ்ட்ரென்த்தே. அப்போ ஸ்ட்ரென்த்தே இதுதான் அப்படிங்கும் போது அவர் எப்படி மரணத்துக்குள்ள போவார்? அவரோட இருதயம் எப்படி வெடிக்கும்? வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் தேவன் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய முகத்தை என்ன பண்ணிக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கதறும் போது, கூப்பிடும் போது தேவன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இப்போ ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஸ்ட்ரென்த்தே என்னதான்? தேவன் என் கூட இருக்கிறார், நான் பேசுறேன்னா, நான் கூப்பிட்டேன்னா அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பாருங்கிறது அவரோட ஸ்ட்ரென்த்தே. தேவன் பேசிட்டே இருந்திருந்தார் அப்படின்னா இவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் ஒரு சிலுவையில் இருக்கும்போது கான்வர்சேஷன் போயிருக்கு. ஸோ அந்த கான்வர்சேஷன் தேவன் மறு உத்தரவு கொடுத்திருந்தார் அப்படின்னா கிறிஸ்து என்ன இருக்க மாட்டார், மறிச்சிருக்கவே மாட்டார். அது 5 நாட்கள் கடந்திருந்தாலும் சரி, 10 நாட்கள் கடந்திருந்தாலும் சரி, என்ன இருந்திருக்காது. அதனால தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய பேச்சுக்கு, அவர் ரிக்வெஸ்ட்டுக்கு தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா மௌனமாக இருக்கிறார். அந்த மௌனம் என்ன ஆகுது அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள ஒரு ப்ரெஷர் என்ன பண்ணியிருக்கு, என்கிட்ட தேவன் பேசலையே, என்னோட அப்பா பேசலையேன்னு சொல்லி அவர் என்ன இருக்கிறாருன்னா கதறி இருக்கார், குமரி இருக்கார். அது கடைசியில் என்ன இருக்கு அப்படின்னா அந்த இருதயம் என்ன ஆயிடுச்சு, பஸ்ட் ஆயிடுச்சு. பஸ்டானனால ரத்தம் என்ன ஆயிடுச்சு, உறைஞ்சிருச்சு, நின்றுச்சு. அதனால ஆக்சிஜன் என்ன ஆயிடுச்சு, அதனால மூச்சு திணறல் என்ன ஆயிட்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டார் அப்படின்னா இறந்துட்டார். அப்போ இந்த ஒரு இடத்துல கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய காரியங்கள் மேல மட்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகுந்த எண்ணங்களை என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா செலுத்தினவராக இருந்தார் அப்படிங்கிற பார்க்கிறோம். அடுத்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மௌனம் என்கின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணி இருந்திருக்காரு, என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருங்க, கடைப்பிடிச்சிட்டு இருந்திருக்கார். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த ஒரு மௌனம் இருந்தது? எதுவுமே பேசல. ஒரு ஆடு எப்படி ஒருத்தர் முடிவெட்டுறக்கிட்ட ஒப்பு கொடுக்குமோ அந்த மாதிரி சைலண்டா இருந்தார் சிலுவையில் இருக்கும் பொழுது. ஏன்? என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டார். உபதேசங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு சைலண்ட் ஆயிட்டார். ஆனா அந்த இடத்துல அவர் என்னென்ன ஏசுனாங்க, ரொம்பவும் என்ன பண்ணாங்க, அவரை தவறால என்ன பண்ணாங்க, பேசினாங்க. ஆனா அவர் மௌனமாக இருந்தார். ஏங்க? வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். சேவகர் பிரதித்துரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். பாருங்க, அங்க ஒருத்தர் விட்னஸ் சொல்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி யாருமே பேச முடியாது. அவர் பேச்சில் எப்படிங்க வல்லவர். பேசினார்னா யாரும் பதில் பேச முடியாது. அந்த அளவுக்கு பாயிண்டா பேசக்கூடியவர். ஏன் மௌனமா இருந்தார்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53, 54. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாருங்க, அவர் ஏன் பேசல? அவருக்கு எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. பிதா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சா என்ன பண்ணுவாருங்க, அவரை காப்பாத்துறதுக்காக தூதர்கள் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அவர் என்ன வேணா ரிக்வெஸ்ட் வைக்கலாம். ஆனால் என்ன பண்ணல, அவர் பேசவே இல்லை. ஏன் பேசல? இன்னைக்கு நம்மனால ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 10 நிமிஷம் பேசாம இருக்க முடியுங்களா? பேசாம இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு போயிடும். அதே மாதிரி ஆப்போசிட் இருக்கிற நபரையும் அது எரிச்சல் பண்ணிடும். ஒருத்தர் பதில் கேட்டுட்டே இருக்கார், நாம எதுவும் பேசாம அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா அவருக்கு என்ன பண்ணுங்க,
பயங்கர டென்ஷன் ஆயிடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்மளே பேசாமல் ஒரு மௌனத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளேயே பயங்கரமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும். பேசணும்னு நிறைய பேர் மௌன விரதம் இருப்பாங்க, பேசணும்னு நினைப்பாங்க, பேச முடியாது. அன்னைக்கு தான் ஆப்போசிட்டில் வந்து யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மௌனமாக இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதன் நிமித்தம் கூட நம்ம என்ன ஆகும், சோர்வுக்குள்ளே போவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக அவரோட தலையை துலுக்கி என்ன பண்ணாங்க, அவரை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, என்னென்னமோ குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆனால் அவர் எதற்குமே அவர் என்ன பண்ணல, கொடுக்கல. ஏன் அப்படின்னா கிறிஸ்து பேச ஆரம்பிச்சிருந்தா பேசிக்கிட்டே இருந்திருப்பார். பேசிக்கிட்டே இருந்திருந்தா அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலியும் வேதனையும் என்ன இருக்கும், டைவர்ட் ஆயிருந்திருக்கும். பேசிட்டே இருந்திருந்தா அவருடைய கடினமான இருதயம் லெகுவா இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாம அவர் மௌனமாக இருக்கும் பொழுது அதே அந்த சொற்களே அவரை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா காயப்படுத்திட்டே இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டே இருந்திருக்கார், சகித்து கொண்டே இருந்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்தை சிலுவையில் அறையிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இல்ல, கிறிஸ்து அவருடைய மாம்சத்தை சிலுவையில் அறைஞ்சதை பத்தி தான் இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம இங்க பார்க்குறோம். அவரை தப்பா பேசும்போது அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்கலாமே, அவரை குற்றப்படுத்தும் போது இல்லைன்னு சொல்லி வாதாடி இருக்கலாமே. ஆனா அதை எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா அடக்கி அவர் எப்படி நம்மளுடைய சரீரத்தை, நம்மளுடைய மாம்சத்தை கீழ்ப்படுத்துவது, எப்படி சிலுவையில் அறையிறது அப்படிங்கிறத சிலுவையில் இருந்துட்டே பின் அடியாரலுக்கு அது ஒரு பாடமாக என்ன பண்ணியிருக்கார், அதை முன் வச்சிருக்கார். ஸோ இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளும் உபத்திரங்களும். ஸோ இதில் நமக்கு என்ன முன் வைக்கிறார் அப்படின்னா வாசிக்கலாம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன பண்ணி இருந்திருக்காங்க, அறைந்து அறைந்து அறைவார்கள் இருக்குதா, அறைந்து இருக்கிறார்கள் இருக்கா? யார்? கிறிஸ்து உடையவர்கள். யார் அந்த கிறிஸ்துவனுடையவர்கள்? நம்ம மாம்சத்தையும் மாம்சத்துக்குரிய ஆசை இச்சைகளையும் அறைஞ்சிருக்கிறோமா, அறைஞ்சிருக்கிறோமா? அப்போ நம்முடைய மாம்ச இச்சை என்ன, நம்முடைய ஆசை என்ன, என்னங்க என்னங்க நம்மளுடைய ஆசை என்ன? கிறிஸ்துவின் சரீரமாக மாறுவது. நம்முடைய இச்சை என்ன? இங்க சொல்லப்படக்கூடிய ஆசை இச்சை என்ன அப்படின்னா இந்த பூமிக்கு என்று இந்த வாழக்கூடிய சூழ்நிலைகளில் நமக்கு என்று ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஒரு சில விஷயங்கள் மேலே இச்சை வச்சிருப்போம். இவை எல்லாத்தையும் தூக்கி தான் என்ன சொல்றார், சிலுவையில் அறையும்னு சொல்றார். அப்போ ரெண்டு விஷயம், நாம் கிறிஸ்து உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய மாம்சத்தை வெறுக்க வேண்டும். யார் ஒருவர் தன்னை தானே வெறுக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாம்சத்தை சிலுவையில் அறைய முடியும். அப்போ தன்னைத்தான் வெறுக்கக்கூடியவர்கள் யார்? யார் எதை வெறுப்பார்கள்? இப்ப நான் என்னை வெறுக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி என்னை வெறுத்துக்கிறது? நான் போய் செவுத்துல போய் முட்டுறதா, இல்லை மேலேருந்து குதிக்கிறதா, இல்லை சாப்பிடாம இருக்கிறதா? எப்படி என்னை நான் வெறுக்கிறது? நான் என்னை எப்படி வெறுக்கிறது அப்படின்னா நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய பழைய சிருஷ்டி, எனக்குள்ள என்ன இருக்குங்க, பழைய சிருஷ்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதையத்தான் நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா வெறுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பழைய மனுஷனுக்கு தான் ஒரு கோல் இருக்கு, அந்த பழைய மனுஷனுக்கு தான் ஒரு ஆசை இருக்கு, அந்த பழைய மனுஷனுக்கு தான் குடும்பம்னு ஒரு விஷயம் இருக்கு, தன்னுடைய பழைய மனுஷனுக்கு தான் ஆசை, எய்ம், நிறைய கோல்கள் இருக்கு. அப்ப அந்த பழைய மனுஷனை தான் கிறிஸ்துவனாக புது சிருஷ்டி ஒரு கிறிஸ்துவனுடையவனாக மாற முடியும்.
ஒரு புது சிருஷ்டி தான் யாராக மாற முடியும் அப்படின்னா கிறிஸ்துவனுடையவராக இருக்கக்கூடிய மனவாட்டியாக கன்வெர்ட் ஆக முடியும். அப்போ இந்த கிறிஸ்துவுடையவருக்குள்ள தான் என்ன இருக்கு அப்படின்னா பழைய சிருஷ்டி என்கின்ற மாம்சத்தின் வெளிப்பாடு இருக்கு. அதை அந்த எண்ணங்கள், அந்த சகிப்புகள், அந்த அந்த ஒரு குணலட்சணங்கள், தீங்கான குணலட்சணங்களை தான் சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று நம்முடைய பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. அடுத்து ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, சோ நம்மளுடைய பழைய மனுஷனை அவரோடு சிலுவையில் என்ன பண்ணியிருக்கோம்? அறையப்பட்டிருக்கோம். எப்ப அரைஞ்சோம்? எப்ப அரைஞ்சோங்க? ஞானஸ்தானத்தை அப்போ அரைஞ்சோம். அரைஞ்சிட்டோம் அப்படின்னா எதையுமே எடுக்க முடியாது. கரெக்டுங்களா? எடுக்க முடியாது. அப்போ நம்மளை நாம ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை அரைஞ்சிருப்போம். என்ன அரைஞ்சிருக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். இப்போ நான் என்ன அரைஞ்சேன்னு எனக்கு தெரியும். அப்போ யோசனை பண்ணி பார்க்கணும். நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் அரைஞ்சிட்டேன் கிறிஸ்துவனோடு. இப்போ அந்த அரைஞ்ச விஷயம் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை, ஒரு எண்ணம், அதற்குண்டான முயற்சிகள்ல இருந்திருக்கும். சத்தியம் கிடைத்த பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இந்த ஒரு எண்ணத்தையும் இந்த ஒரு ஆசையும் நான் சிலுவையில் ஞானஸ்தானத்தப்ப அரைஞ்சிருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் நிதானித்து என்னை பார்க்கும் பொழுது அந்த ஒரு எண்ணம் இப்பவும் இருந்தது அப்படின்னா நாம் அதை அறையப்படவில்லை. அடிச்சிருந்தா அது இங்க என்ன ஆகாது, நமக்குள்ள இருக்காது. ஆனால் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணல, சரியா அது என்ன பண்ணலைங்க, அறையலை. ஸோ நம்முடைய மாம்சத்தை ஏன் சிலுவையில் அறைய வேண்டும்? ஏன் செவுத்தில் அறைய சொல்லியிருக்கலாமே, இல்லை வேற ஏதாவது அறைய சொல்லியிருக்கலாமே. ஏன் சிலுவையில் அறைய சொன்னார்? ஏங்க இந்த சிலுவையில் அறையப்படக்கூடியவர்களுக்கு மரணம் என்று ஒரு விஷயம் என்ன ஆகும், சம்பவிக்கும். அது எத்தனை நாள் எடுத்துக்குமாமா? லிட்டரலா 5 நாட்கள் எடுத்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை மணி நேரங்களில் சம்பவிச்சது? 6 மணி நேரம். அப்போ இதுல காமன் மேனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம பேசிக் சப்ஜெக்டே பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நாள்னா அவருக்கு எவ்வளோ? 1000. ஸோ அந்த மாதிரி நமக்கும் அவருக்கும் என்ன இருக்குங்க, வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிற விஷயம் உலகத்தாருக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. உலகத்துல கிடைக்கக்கூடிய மரணத்திற்கும் புது சிருஷ்டிகளாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லக்கூடிய நபருக்கு நேருகிற மரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த மரணம், நம்ம மேற்கொள்ளக்கூடிய மரணம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, வலிகளை டாலரேட் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். அதை ஒருவராலும் சகிக்க முடியாது. நமக்கு கிடைக்கக்கூடிய மரணம் ரொம்ப ரொம்ப எப்படித்தான் இருக்குங்க, அந்த ஒரு வாழ்க்கை ரொம்ப வலியும் வேதனையும் உபத்திரங்களையும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு நாளுக்கு நாள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம வேண்டான்னு சொல்லவும் முடியாது. ஸோ அவர் நமக்கு கொடுக்கறத கொடுத்துட்டே இருப்பார். அதன் மூலம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது ஒரு கட்டத்தில் தேவனுடைய சித்தம் இதுதான். நம்மளோட லைஃப்பை நம்ம டிசைன் பண்ண முடியாது, தேவன் டிசைன் பண்ணிட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து. ஸோ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் வேதனை குறித்து நம்ம கவலைப்பட்டிருந்தோம் அப்படின்னா, தேவனே ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவர் அவருடைய குமாரனை கை காட்டுவார். அவருடைய குமாரனை கை காமிச்சா நம்ம வாயே பேச முடியாது. அவர் கொடுத்ததுலேருந்து எனக்கு நீங்க கொடுத்தது கம்மி தான், இதை நான் சகிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். தேவனே, இனி வரக்கூடிய நாட்களில் என்னுடைய மாம்சத்தை முழுமையாக நான் சிலுவையில் அறையிறேன் என்கின்ற நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம என்ன ஆயிடலாம் அப்படின்னா கடந்து செல்லலாம். ஸோ இந்த ஒரு சார்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவின் மாம்சம் மற்றும் நம்முடைய மாம்சம். ஸோ கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை சிலுவையில் அறையப்பட்டது. அதற்கு பிற்பாடு சிலுவையில் என்னாச்சுங்க, அவருக்கு
மரணம் என்கின்ற ஒரு விஷயம் சம்பவிச்சது. அது எத்தனை மணி நேரத்தில் சம்பவிச்சது அப்படின்னா 6 மணி நேரத்தில் என்ன ஆயிடுச்சுங்க, சம்பவிச்சு அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு சிலுவையில் அறையப்பட்டது, சிலுவையில் மரணம் அப்படின்னா இது எப்போ நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக, சிலுவையில் அறையப்பட்டது அப்படின்னா அது எங்கே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஞானஸ்தானத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகுது. எங்கே அது முடியுது அப்படின்னா எங்கே முடியுதுங்க, மரணத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த 6 மணி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, என்டையர் பிரச்சனைகளும் என்ன ஆயிடுச்சு அவருக்குள்ள வந்து அது ஒரு முடிவுக்கு கொண்டு போயிடுச்சு. நமக்கு நம்மளுடைய இந்த உலகபூர்வமான வாழ்க்கை தான் இந்த என்டையர் லைஃப் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு விதத்தில் காயப்படுத்தும். இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நாளைக்கு நம்மளோட வாழ்க்கை இருக்காது, இந்த நொடி இருக்கிற மாதிரி அடுத்த நொடி இருக்காது. ஸோ நம்ம வாழக்கூடிய இந்த தருவாயில நாளுக்கு நாள் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா தேவன் ஒவ்வொரு படிப்பினைகள் என்ன பண்ணிகிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த படிப்பினைகள் மூலம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சுயத்தை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா சிலுவையில் அடிச்சுட்டே இருக்கணும். அந்த அடிக்கக்கூடிய விஷயம் எங்கே தொடங்குச்சு அப்படின்னா நம்ம ஞானஸ்தானத்தில் தொடங்குச்சு. ஞானஸ்தானத்தில் தொடங்கும் போது நம்ம என்ன சொன்னோம், நான் இனிமேல் உம்முடையவர் அப்படின்னு ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்ணிட்டோம், நம்மளோட சரீரத்தை அடிச்சாச்சு. அது ஒரு ப்ராசஸ் தான், டே பை டே நம்ம செய்யணும். டே பை டே என்ன நடக்கும், பொறாமை வரும், யாராவது மேலே கோபம் வரும், யாராவது அடிக்க போவோம், யாராவது பழி வாங்குவோம், யாராவது துன்புறுத்துவோம், இந்த மாதிரிலாம் வரும். இல்லை அப்படின்னா மற்றவர்கள்கிட்ட நமக்கு என்ன ஆகும், ஏதாவது தீங்கு வரும். தீங்கு வரும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியதில் இருக்கும், கிறிஸ்து எப்படி சிலுவையில் மரணத்தை சந்திக்கும் பொழுது மௌனத்தை மட்டும் வைத்திருந்தாரோ அதே மாதிரி நம்மளை எவ்வளோ பேர் காயப்படுத்தினாலும் அதை நம்ம என்ன பண்ண வேண்டுங்க, சகித்தே ஆக வேண்டும். ஸோ இதில் crucified with கிரைஸ்ட், அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம அடிக்கப்படுதல். இது எப்படி அப்படின்னா கட்டாயம் சிலுவையில் அறையப்பட்டே ஆகணும். ஒரு புது சிருஷ்டியாக இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் அவர்களுடைய சரீரத்தை மாம்சத்தை சிலுவையில் என்ன பண்ணித்தான் ஆகணும், அறையப்பட்டே ஆகணும். இதுல 2 கேட்டகரியை பிரிக்கிறார். ஒன்று சபை அங்கமாக இருக்கிறது, சபையில் அங்கமாக இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்களாமா, மாம்சத்தை. ஆனா சகோதரிங்க சொல்லும் பொழுது இந்த சபையில் அப்படிங்கிறது எக்லீசியால என்ன பண்றாரு சொல்றார், எக்லீசியால இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டா சிலுவையில் அவங்களுடைய சுயத்தையும் மாம்சத்தையும் அரைஞ்சிருப்பாங்களான்னு வச்சோம் அப்படின்னா அது என்னதாங்கிறார், எல்லாருமே கரெக்டாக அரைஞ்சிருப்போமா, இல்லை. ஆனால் யார் ஒருவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக அவருக்கு ஏற்ற அந்த சிலுவையிலேயே கொண்டு போய் நம்ம அறையிறோமோ அவங்க தான் என்னாக முடியும் அப்படின்னா கிறிஸ்துவின் சரீர அங்கமாக மாற முடியும். சபை வகுப்பாரிலேயே, அதாவது அழைக்கப்பட்டவர்களே உண்மையுள்ள வகுப்பாரை பற்றி இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா சகோதரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறார். ஸோ இங்கே நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே டே பை டேல நம்ம கரெக்டாக அரைஞ்சு கொண்டு வரோமா அவங்களுடைய மாம்சத்தை, இல்லை. ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் அந்த 1,40,000 பேர் என்கின்ற அந்த இலக்கில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களை நிதானித்து அறிந்து கொண்டே இருப்பார்கள். எப்படி நிதானித்து அறிந்து கொள்வார்கள் அப்படின்னா மற்றவர்கள் அவங்க என்னவே பண்ண மாட்டாங்க. மற்றவர்களைனா நமக்கு ஒருத்தர் வேதனை வலி கொடுக்குறார் அப்படின்னா அவங்க மேலே என்ன பார்க்க மாட்டாங்க அப்படின்னா வெறுப்போ எந்த ஒரு கசப்பை வச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் தான் நாம் சபையாகுவதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். இன்னைக்கு நான் ஒரு சகோதரனுக்கு துன்புறுத்துறேன் அப்படின்னா நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஹெல்ப் பண்ணுறேங்க, நான் துன்புறுத்துறேன் பிரதர், நீங்கள் அதெல்லாம் சகிச்சுக்குங்க, நீங்கள் சபையாக இருங்க. அப்படிப்பட்ட ஹெல்ப்பை தான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனால் இங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒவ்வொருவரும் அவர்களை என்ன பண்ணித்தான் ஆகணும், நியாயம் தீர்த்தே ஆகணும்.
என்னை நான் நியாயம் தீர்த்தாதான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய குற்றம் என்னுடைய குறைகள் நான் என்ன பண்ண முடியும், சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்க பார்க்குறோம். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2:11. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். ஸோ இந்த வார்த்தை உண்மையுள்ளது அப்படின்னா அது என்ன வார்த்தைங்க? என்ன வார்த்தை? நாம் கட்டாயம் சாக வேண்டும். ஏன் அப்படின்னா நாம் கட்டாயம் நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்து நாம் அதில் மரித்தால்தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா உண்மையான மாறக்கூடிய அந்த ஒரு தருணம். நமக்கு மாறக்கூடிய தருணம் என்னதுங்க? உயிர்த்தெழுதல்ல நாம் வரும்பொழுது என்னவாக வர வேண்டும்? கிறிஸ்துவின் மனவாட்டியாக வர வேண்டும். அதற்கு அந்த உண்மையான வார்த்தையாகிய நாம் சாக வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போகணும். அப்படின்னா மரணம் என்கின்ற ஒரு விஷயத்துல 2 பலன்கள் இருக்கு. என்ன இருக்குங்க? 2 விஷயம் இருக்கு. என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நாம் மரணித்து நாம் மீண்டும் ஜீவனோடு உயிர்த்தெழுந்து வர்றது, இல்லை அப்படின்னா 2ஆம் மரணத்துக்குள்ள போறது. ஆனால் அதுல நாம எந்த பங்குக்குள்ள நம்ம வரோம், எந்த ஒரு மகிமைக்குள்ள நம்ம வரோம் அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாக அவருடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பாடமாக வைத்திருக்கிறார். அடுத்தது, ஸோ நம்ம மரணத்துக்குள்ளாக போக வேண்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவை எடுத்தாரோ அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்குன்னு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை என்ன பண்ணப்பட்டிருக்கும்? கொடுக்கப்பட்டிருக்கும். வாசிக்கலாம் மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாருங்க, இந்த இடத்துல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலுவையை எடுக்கணும். சிலுவை எடுக்கணுங்கும் போதே அங்க முதல் தடையாக இருக்கக்கூடியது என்னதுங்க? இல்ல, வெயிட்டு, பாரம். பாரத்தை தூக்கறதுக்கு விரும்புவோமா? ஏங்க? கை வலிக்கும், பயங்கர டயர்டாகும், கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த சிலுவையை தூக்கறக்கு நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா ஆசைப்படணும். நீங்க எத்தனை பேர் சிலுவை தூக்கறக்கு ஆசைப்பட்டிருக்கோம்? இங்க சிலுவை தூக்கறக்கு நம்ம ஆசைப்பட்டிருக்கோமா? ஆசைப்பட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து நம்ம ஒரு நாள் கூட பிரேயர்ல தேவன்கிட்ட என்ன பண்ணிருக்கூடாது? தேவனே எனக்கு இப்படி நடக்குது, இது எப்படியாவது என்னை விட்டு போகட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கூடாது? என்னவாக பிரேயர் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, தேவனே எனக்கு முன்பாக இப்படி ஒரு முள் இருக்கு, இது நான் எந்த ஒரு வகையிலையும் இது நிமித்தம் என்னோட குணலட்சணங்கள் மாறாம உங்களுக்கு பிரியம் இல்லாம என்னை வழி மாறி போயிடக்கூடாது. இது நான் மேற்கொண்டு வருவதற்கு தேவரீர் நீர் என்னை வழி நடத்துங்கன்னு நான் என்ன பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம தூக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தோம்னா நம்ம செஞ்ச ப்ரேயரை நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ்ஸு என்ன? அடுத்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு விரும்பணும் அப்படின்னா தூக்கியிருப்போம். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணியிருப்போம்னா நெட்டியிருப்போம். அதுக்கப்புறம் நம்மளை நாமளே கொண்டு போய் என்ன பண்ணியிருப்போம்? அறைவதற்கு ஒப்பு கொடுத்துருப்போம்னு பார்க்குறோம். ஸோ ஒப்பு கொடுத்தால் என்னென்ன நேரிடும்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வாசிக்கலாம் மத்தேயு 27:39-40. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். பாருங்க, இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது அவரை அங்கிருந்த மக்கள் படுத்தின பேச்சுகள் என்ன சொல்றாங்க? அந்த வழியா நடந்து போனவர்கள் தங்கள் தலையை துலுக்கி என்ன பண்ணியிருக்காங்க? பேசியிருக்கிறாங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ள கட்டுறேன்னு சொல்றவனே, உன்னை நீயே என்ன பண்ணிக்கன்னு சொல்றாங்க? ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனால சிலுவையிலிருந்து இறங்கி வந்து என்ன பண்ண சொல்றாருங்க? அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? என்னையா தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்றீங்க, நான் யாருன்னு இப்ப காட்டினா என்ன பண்ணியிருக்கலாம்? அவரு
ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்க சிலுவையை அவருக்கு என்று வைத்திருந்த சிலுவையை சுமந்தார். இங்க இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தாரா இல்ல சிலுவை இயேசு கிறிஸ்துவை சுமந்துதா? இயேசு கிறிஸ்து எப்படி அங்க அவரை ப்ரூஃப் பண்ணணும்னு அவர் நினைக்கல. இது எனக்குன்னு வைக்கப்பட்டிருந்த சிலுவை, நீங்க இப்படி பேசணும், அதை நான் கம்முன்னு கேட்கணும், நான் மரணத்துக்குள்ளாக போகணும், என் நிமித்தம் நீங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கன்றது தேவனால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். இது எனக்கு என்று வைத்திருக்க சிலுவை, இதுல நான் இறங்க மாட்டேன்னு அவர் என்ன பண்ணார்? இறக்கி வைக்க மாட்டேன்னு அவர் என்ன பண்ணார்? இது என்னோட சிலுவை, இதுல இருந்து நான் இறக்கி வைக்க மாட்டேன். நான் தேவனுக்கு நான் என்னை ப்ரூவ் பண்ணணும். நீங்க என்ன தேவனுடைய குமாரனா என்ன ஜட்ஜ் பண்ண வேண்டியதில்லை, தேவன் என்னை ஜட்ஜ் பண்ணணும், நீதான் என்னுடைய குமாரன் என்று. அப்ப தேவன் கிட்ட கிறிஸ்து என்ன பண்ணி காமிச்சார்? தேவனே, நான் உங்கள் நிமித்தம் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறது அவர் என்ன பண்ணார்? நீங்க எனக்கு கொடுத்த சிலுவையை நான் எப்படியாவது நான் உங்களுக்காக நான் சுமக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணார்? வைராக்கியம் காட்டினார். இப்படிப்பட்ட வைராக்கியம் தான் புது சிருஷ்டிக்கு இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னதுங்க? நோ கிராஸ் நோ கிரவுன். அங்க பாருங்க, சிலுவைக்குள்ளாகத்தான் கிரீடம் இருக்கு. சிலுவை சுமப்பதில் நாம் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா அந்த கிரீடம், அந்த குளோரிஃபிகேஷன், அந்த கிரவுன் நமக்கு கொடுக்கப்படாது. ஏன் கொடுக்கப்படாது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே பேரான தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்திருந்தாலும் அவர் அந்த சிலுவையை சுமக்கல அப்படின்னா, அவங்க அங்க சொன்ன மாதிரி நான் தேவனுடைய குமாரன் தான் நாங்க அவர் ப்ரூவ் பண்ணியிருக்க முடியாது. அவர் எப்படி ப்ரூவ் பண்ணார்? சிலுவையை சுமந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நான் தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை நிரூபிச்சு காட்டினார். ஸோ இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய லோகோல இருக்கக்கூடியது கிராஸ் வித் கிரவுன். அந்த கிராஸ் இல்லை அப்படின்னா நமக்கு கிரவுன் இல்லை. ஸோ நமக்கு என்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலுவையில கட்டாயம் நம்மளை நாம் என்ன பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா அரைஞ்சே தீரணும். இல்லை அப்படின்னா நாம் ஒரு பெயர் அளவில் புது சிருஷ்டி. இங்க நாம ஒரு பெயர் அளவில் மட்டுமே தான் புது சிருஷ்டியாக வாழ முடியுமே ஒழிய அதர்வைஸ் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டி வகுப்பாராக ஆவதற்கு எந்த ஒரு எலிஜிபிளும் கிடையாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி தான். நம்மளை யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு வழி பிரயாணத்துல, அதாவது பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு நடக்கக்கூடிய இந்த டிராவல்ல நம்மளை நாம் எலிஜிபிள்னு காட்டக்கூடிய ஒரே நபர் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் மட்டுமே ஒழிய கூட இருக்கக்கூடிய சகோதரர் நம்ம என்ன நினைப்பாங்களோ, நான் இது செய்ய போன இவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்ல நமக்கு என்று வைத்திருக்கக்கூடிய சிலுவையை நம்ம தூக்கும் போது அது மற்றவர்கள் பார்க்கும்போது தவறாக ப்ரொஜெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிலுவையை தூக்கும் போது அது மற்றவங்களுக்கு தவறாக ப்ரொஜெக்ட் ஆகும். அவங்க நம்ம குற்றப்படுத்துவார்கள். அவர்கள் நம்மளை சபையாக மாறுவதற்கு அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். அதான் சகோதரர் ஆணித்தரமாக என்ன பண்றாரு அப்படின்னா எழுதுறார். அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம் தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன பண்றாங்க? நம்ம செய்யக்கூடிய ஆங்கிள், நம்ம செய்யக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு மட்டும்தான் புரியும். இன்னைக்கு ஒரு சகோதரன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய பார்வைக்கு என்னவாதான் இருக்கும். ஆனால் அது எதற்காக செய்யறான்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுமா? நிதானிக்க முடியுமா? முடியவே முடியாது. அது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அந்த சகோதரனுக்கும் அந்த சகோதரிக்கும் இருக்கக்கூடிய அது ஒரு உறவு. அதை நம்ம பார்க்கும்போது வெளிந்து பார்க்கும்போது தவறாக தான் இருக்கும். அதை நம்ம ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா, அவர் செய்யறது தவறு என்று நம்ம நிதானிக்காமல் குற்றப்படுத்தணும் அப்படின்னா அது நம்மளை நாமே கேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்போ நமக்கு என்று ஒரு சிலுவை என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சிலுவையில நம்ம அறையும் பொழுது நம்மளை பேச வைப்பாங்க. பேசிடவே கூடாது. பேசணும் அப்படின்னா ஏன் பேசுவோம் அப்படின்னா தன் வாய், சிஸ்டர் இந்த வசனம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். பாருங்க, இன்னைக்கு நம்மளோட வாயை அடைக்கிறோம் அப்படின்னா நம்ம பிராணனை காக்கிறோம். ஆனா பிராணன் போக வேண்டும் தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம்.
அப்புறம் ஏன் நம்ம வாயை காக்கணும்? பேசினோம்னா செத்துடலாம்ல? இல்லை. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க பிராணம் என்ன அப்படின்னா அந்த 1,44,000 பேர் யுகா யுகத்தில் நம்ம என்னவாக இருக்க போகிறோம்? சாகாமையில் இருக்க போகிறோம். அந்த ஒரு பிராணத்தை இங்கே என்ன பண்ணுறோங்க, நம்ம காப்பாற்றி கொள்ள போகிறோம். ஸோ இங்கே இருதயத்தின் நிறைவில் தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு சில டைம் கண்ட்ரோலே இல்லாமல் பேசிடுவோம். ஏன் அப்படின்னா இருதயத்தில் ஒவ்வொரு தீங்கான எண்ணங்களையும் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருப்போம். அது ஒரு கட்டத்தில் வெடித்து என்ன பேசணும்னு நினச்சோமோ அதை மீறி எக்ஸ்ட்ரீமாக பேசி ஒரு கட்டத்தில் பேசின நம்மளும் சரி, ஆப்போசிட்டில் தான் நம்மளும் சரி, மூஞ்சியே பார்த்து கொள்ளாத வகைக்கு என்ன ஆயிடுவோம், இரு துருவங்களாக பிரிஞ்சிருவோம். அந்த நிலைமைக்கு போகவே கூடாது. என்ன பேசணுமோ அதை நிதானிச்சு பேசணும். லூஸ் டாக்கிங் விடவே கூடாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை கேஷுவலாக சொல்லிடுவோம், ஆனால் அது அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த வழியை கொடுத்துரும். அவர் ஒரு இடரல் ஆனார் அப்படின்னா தேவனுக்கு பதில் சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப நம்மளோட வாயோட கண்ட்ரோல் தேவை. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணி காமிச்சார், நிரூபித்து காமிச்சார். அப்போ சிலுவையில் நமக்கு எது, அப்போ நமக்குன்னு என்ன சிலுவை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிண்டல், அவமானம், பாடுகள், தவறாக புரிந்து கொள்ளுதல் ஏராளம். ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சிலுவை தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்மளை ஒருத்தர் கிண்டல் பண்ண நம்ம விட்டுருவோமா? என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஒருத்தரை கிண்டல் பண்ணாங்க, நம்மளை கிண்டல் பண்ணாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு பதில் பயங்கரமாக கிண்டல் பண்ணி என்ன பண்ணிடுவோம், ரிப்ளை கொடுத்துருவோம். இல்லைன்னா அடிக்க போயிடுவோம். என்னையா கிண்டல் பண்ண அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், அடிக்க போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கிண்டல் பண்ணாங்க? நீ தான் தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுறவனாச்சே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. நீ தான் தேவனுடைய குமாரன்னு சொன்ன ஏன்னு கிண்டல் பண்ணாங்க. அவதூறாக பேசினாங்க. இப்படிப்பட்ட அவதூறுகள் கிண்டல்கள்லாம் என்ன ஆகும், வரும். அவமானம் வரும், பாடுகள் வரும், தவறான புரிந்து கொள்ளுதல் வரும். என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அது மற்றவர்களோட பார்வைக்கு தவறான புரிந்து கொள்ளுதலாக இருக்கும். அது நம்ம டெஃபினிஷன் கொடுக்கணுமா? டெஃபினிஷன் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படியே சொன்ன பாயிண்ட் மாதிரி தான். அதான் சகோதரர் அழகாக சொல்கிறார், நாம் செய்யக்கூடிய கிரிகை மற்றவரோட பார்வைக்கு தப்பாக அவர் புரிந்து கொண்டாலும் அந்த ஒரு கிரிகை தேவன் நம் முன் வைத்தது. இந்த கிரியை நீங்கள் காட்டுவீங்களான்னு தேவன் நம் முன் வைத்த ஒரு விஷயம். இது நம்ம காட்டும் பொழுது தேவனும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் அதில் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனால் மற்றவர்களோட பார்வைக்கு அது தவறாக புரிந்தாலும் அவர்கள் ஒரு நாள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை வரும், சூழ்நிலை வரும். அது மட்டும் பேசக்கூடாது. நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு போனோம் அப்படின்னா நிறைய விஷயத்தை காம்ப்ரமைஸ் ஆகணும். காம்ப்ரமைஸ் ஆனோம் அப்படின்னா இங்கே காம்ப்ரமைஸ் ஆகும், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் விரோதிகளாகும். ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் என்ன நடக்கும்ல தெரியாது. ஏன்னா தேவன் அதுலேயே என்ன பண்ணியிருக்கலாம், நமக்கு டெஸ்ட் வச்சுருந்துருப்பார். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டியவளாக இருக்கோம்னா சகித்து கொண்டு போக வேண்டியவளாக இருக்கிறோம். மத்தேயு 27:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சிலுவையை தூக்கும் போது என்னதான் இருந்தது அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே இருந்தது. அவமானம் இருந்தது, கிண்டல் இருந்தது, கேலி இருந்தது, பாடுகள் இருந்தது, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இருந்தது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடியது இருந்தது, ஏராளம் இருந்தது. ஸோ இந்த மான காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்கும். ஆனால் எவைகள் வாய்த்தாலும் நாம் தேவனுக்காக மட்டும் இந்த ஒரு ஓட்டத்தை ஓடக்கூடியவளாக இருப்பதே இந்த ஒரு சிலுவையை உண்மையாக சுமந்து கொண்டு ஓடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பிலிப்பியர் 3:18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். பாருங்க, அநேகர் எப்படித்தான் நடக்கிறாங்க அப்படின்னா வேற விதமா தான் நடந்துட்டு இருக்காங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல எப்படி சொல்றாருங்க, கண்ணீரோடு சொல்றாரு. ஏன் அப்படின்னா பார்க்குறாரு, பிலிப்பி பட்டணத்தில் இருக்கக்கூடிய நபர்களை, சபையில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்குறாங்க,
அநேகர் எப்படித்தான் இருக்கிறாங்கன்னா வேறு விதமா நடக்கிறாங்க. எப்படி நடக்கிறாங்களாமா? சிலுவையை தூக்கறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, சிலுவையை தூக்குறதுல அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, சிலுவையை தூக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி நடக்கிறாங்க ஒரு சிலர். அவங்கள பார்க்கிறார் இவர், வேதனைப்படுறார். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பகையினர் என்று என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? பகையினர் என்னங்க? விரோதி. அந்த சிலுவையை தூக்குறதுல அவங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. நார்மல் லைஃப் வாழணும், கால் எந்திரிக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், குடும்பத்தோட இருக்கும், தூங்கணும், அவ்வளவுதான். இப்படி இருந்தால் ஒரு பொழுதும் சிலுவையை தூக்கவே முடியாது. யார் ஒருவர் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில தேவனுக்காக தங்களுடைய நேரங்களை செலவு செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தான் கரெக்டான வழியில் நடக்கக்கூடியவர்கள். சரிங்க, அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாதவன், ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க ஊழியத்தின் நிமித்தம் போறோம், வராங்க, எல்லாம் ஓகே. அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு என்று எவைகளை நம்மளுடைய வாழ்க்கையில காணிக்கையாக கொடுக்கிறோம். இங்க காணிக்கையாக கொடுக்கறது லிட்டரலா காசு கொடுக்கறது இல்ல. தன்னுடைய தாளந்து, தன்னுடைய நேரம், தன்னுடைய செல்வாக்கு, தன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம தேவனுக்காக எவ்வளவு கொடுக்கிறோம்? எவ்வளவு நேரம் தூக்கத்தை விட்டுட்டு தேவனுடைய வாக்கியங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம்? எவ்வளவு நாட்கள் நம்ம கூடுகையில கலந்துக்க முற்படுறோம்? இவைகள் எல்லாத்தையுமே நம்ம தியானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இங்க வேற ஒருவர்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அவங்க யார் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மற்றும் ஆராதனைக்கு வந்துட்டு போற மென்டாலிட்டியில இருந்தோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஜனங்கள் யாராவது ஆயிடுவாங்க அப்படின்னா எப்படி ஆயிடுவாங்க? பகையினர் ஆயிடுவாங்க. யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்துவுக்கு ஆனால் தேவனுக்கே ஆன மாதிரி காரியம். ஸோ பகையினர் ஆயிரவே கூடாது. பாருங்க, பகையினர்னா என்னது? எதிரி. நம்ம தேவனுக்கு எதிரியா? கிறிஸ்துவுக்கு எதிரியா? இல்ல. ஆனால் இப்படிப்பட்ட நடைமுறையான வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா எதிரி. அந்த ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்னு கண்ணீரோட என்ன பண்றாருங்க சொல்றார். அப்போ அவரோட அடிச்சுவடல்ல நம்ம நடக்கும் பொழுது அவமானம் என்று வரும். அவரோடு நடக்கும் பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட மகிமை வந்ததோ அதே மாதிரியான மகிமை என்ன ஆகுங்க? நமக்கு வரும். வாசிக்கலாம், எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, அவர் முதலாவது எதையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணல. அவருடைய ஃபோக்கஸ் எங்க தான் இருந்ததுன்னா சிலுவையில் சகிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயம் தான் இருந்தது. சிலுவையில் சகித்து இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது அவமானத்தை அவர் என்ன பண்ணல? என்னல கேரே பண்ணல. நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்களா? கவலை இல்லை. தேவனிடம் இருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை மட்டுமே தான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? விரும்பிட்டு இருந்தார். இன்னைக்கு தேவன் கிட்ட இருந்து நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது? 24 மணி நேரம் இருக்கு. அதில் 12 மணி நேரம் நம்ம கான்சியஸ்ல இருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த 12 மணி நேரத்துல தேவன் கிட்ட இருந்து எவ்வளவு சந்தோஷங்களை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம் ஒரு நாள்ல? 12 மணி நேரத்துல எடுத்துக்கிட்டோம்னா. ஏன் அப்படின்னா, யார் ஒருவர் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க தெரியுங்களா? யார் ஒருவர் தனக்கு ஏற்படக்கூடிய பாடுகளை பற்றியும் அவமானங்களை பற்றியும் கவலைகளை பற்றியும் கவலைப்பட்டிருக்காங்களோ அவங்க கவலை மட்டும்தான் பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க தேவனுடைய சன்னிதானத்துக்கு போக மாட்டாங்க, கிறிஸ்துவக்கிட்ட போக மாட்டாங்க, கிருபாசனத்தை போக மாட்டாங்க, ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, தியானிக்க மாட்டாங்க, கூடுகையில கலந்து கொள்ள மாட்டாங்க, ஆராதனையில் கலந்து கொள்ள மாட்டாங்க, எதுலையுமே கொள்ள மாட்டாங்க. அப்போ சந்தோஷம் மட்டும் எப்படி கிடைக்கும்? சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, என்னைக்கு ஒரு சகோதரரோட கலந்து நம்ம ஊழியத்தில் பிரயாணிக்கிறோமோ, என்னைக்கு ஒரே ஐக்கியமாக இருந்து பாடுகளையும் ஒவ்வொருத்தரும் சகிக்கிறோமோ, என்னைக்கு தேவனுடைய வார்த்தையில முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஊழியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அன்னைக்கு தான் தேவன் நமக்கு சந்தோஷத்தையே தருவார். இல்லை அப்படின்னா உலகபூர்வமான வாழ்க்கையில் வாழும் பொழுது உலகபூர்வமாக இருக்கக்கூடியவளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவளுடைய கவலை குறிச்சே இருக்கும். என்ன கவலை குறிச்சிருக்கும்? அவளுடைய ஐஸ்வர்யத்தை குறிச்சிருக்கும்,
அவளுடைய கல்வியை குறிச்சிருக்கும், அவங்களுடைய செல்வாக்கு குறிச்சிருக்கும், அவங்களோட அந்தஸ்தை குறிச்சிருக்கும். ஸோ இவைகள் மேல கவலைப்பட்டிருக்கும் போது சந்தோஷம் எப்படி வரும்? ஆனால் இவைகளை மீறி தேவன் தருவார். ஆனால் அது நம்ம என்ன பண்ண முடியாது. அது பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் அந்த ஆசீர்வாதம் இருக்குமே ஒழிய அதை நம்ம கேட்க முடியாது. ஆனால் தேவன் எப்பொழுது அதை தர வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்காரோ அதை கேட்டிருக்கவே மாட்டோம், ஆனால் தருவார். எதுக்கு தருவார் அப்படின்னா, அதை நம்ம ஊழியத்திற்காக எப்படி நம்மளுடைய தாளந்துகளை, நம்மளோட நேரங்களை, நம்மளோட செல்வாக்கு நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம் அப்படிங்கிறக்காக தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவைகளை தருவார். ஸோ சிலுவை சுமப்பது அவமானம் வருகிறதுனா என்ன பண்ணுறது? ஏன் அவமானம் வருது அப்படின்னா, சிலுவையில் சுமக்கும் போது அவமானம் வரும். சிலுவையில் அறையப்பொழுதும் போது எதை வச்சு அறைவாங்க? எதை வச்சு அறைவாங்க? ஆணி வச்சு அறைவாங்க. ஆணி எப்படி இருக்கும்? கூர்மையா இருக்கும். கூர்மையா இருந்தால் என்ன ஆகும்? ஓட்ட விழுகும். அந்த மாதிரி தான் நம்ம துளை போடக்கூடிய வார்த்தைகள் ஆணி மாதிரி இருக்கும், துளை போடுற மாதிரி இருக்கும். அப்போ அது ஈட்டி மாதிரி பாயும், அது ஈட்டி மாதிரி குத்தும், அது ஈட்டி மாதிரி நம்மளை கொல்லும். நம்ம என்னதான் பண்ணணும்? என்னதான் பண்ணணுங்க? சைலண்டாக இருந்து இது எனக்கு வந்த சிலுவை, இந்த சிலுவையில் நான் சுமக்கணும், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என்ன பண்ண வேண்டும்? அந்த மென்டாலிட்டிக்குள்ளே நம்ம போகணும்னு பார்க்குறோம். அடுத்து 1 கொரிந்தியர் 11 18 19. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். பாருங்க, முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வரும்பொழுது உங்கள் பிரிவினைகள் உண்டென்று என்ன பண்றீங்க? கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. அப்போ ஒரு சபைக்குள்ள ஒரு சில சலசலப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த சலசலப்புகள்ல ஒருத்தர் விழுந்து போவாங்க, ஒருத்தர் என்ன ஆவாங்க? ஃபில்ட்ரேஷன் இங்கே தான். ஃபில்ட்ரேஷன் இங்கே தாங்க, இங்கே தான். யூதாஸ் எங்க இருந்தார்? வெளியிலேருந்துலாம் வரல, கிறிஸ்துவோடு தான் இருந்தார். பேதுரு எங்க இருந்தார்? வெளியிலேருந்துலாம் வரல, கிறிஸ்துவோடு தான் இருந்தார். அதே மாதிரி நம்மளை சபையாக மாற்றக்கூடியவர்கள் எங்க இருப்பாங்க? நம்ம கூட தான் இருப்பாங்க. ஸோ இங்க வரக்கூடிய பிரச்சனைகள்ல யாரு பூர்ணராகிறாங்க? இங்க நடக்கக்கூடிய சலசலப்புகளை யார் ஸ்திரமாகறாங்க? ஸோ இவைகள் நிமித்தம் தான் என்ன ஆகப்படுகிறோம்? எல்லாத்தையும் சகிக்கணும் பிரதர். ஒரு சிலர் சபையில் நடக்கக்கூடிய சங்கடங்கள்னால வெளியிலேயே போயிடுவாங்க. என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. ஆனால் அதை மேற்கொண்டோம் அப்படின்னா அவர்கள் பலன் அடைவார்கள், பலன் பெறுவார்கள். ஸோ இப்படிப்பட்ட ட்ரையல் இருக்கும். எப்போ வேணாலும் தேவன் இந்த ஃபில்ட்ரேஷனுக்காக என்ன ப்ராசஸ்க்குள்ள வேணாலும் சாத்தான் கிட்ட என்ன பண்ணுவார்? யோபு எப்படி கையில் ஒப்பு கொடுத்தார், அந்த மாதிரி நம்மளை ஒப்பு கொடுப்பார். நம்ம என்னதான் பண்ணணும்? சைலண்டாக தான் இருக்கணும், பேசக்கூடாது, எந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. இது என்னுடைய சிலுவை, இது நான் தூக்குறேன், இதில் நான் சகிக்கிறேன்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் மேற்கொள்ள வேண்டியவளாக இருக்கிறோம். அப்போ தான் நம்ம சபை வகுப்பாராக நாம் மாறக்கூடிய ஸ்டேஜுக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15 30 மற்றும் 31. நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம். பாருங்க, நாங்கள் ஏன் எந்நேரமும் நாச மோசங்களுக்கு ஏதுவாக இருக்கிறோம்? ஏன் எல்லா நேரமும் பிரச்சனையா இருக்கு? ஏன் என்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரமும் பிரச்சனையா இருக்கு? ஏன்னா இதுதான் சிலுவை. ஒருவர் சீக்கிரமாக அவருடைய ஓட்டத்தை நிறைவு செய்வார் என்றால் அவருடைய சிலுவையில வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அவருடைய சிலுவை ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்கும். அந்த பாரம் ஏற ஏற என்னதான் ஆகும்? அவரை மகிமைக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய வகையில இருக்கும். இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒருவரையும் உங்களுக்குள்ளே அறையாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். பாருங்க, பவுல்
ஒரு கட்டத்தில் ஒரு தீர்மானத்துக்குள்ள போறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறதுல அவருடைய 33 வருடங்களை பிரசங்கிக்கிறதுக்குள்ள அவர் போகல. அவருடைய சிலுவை மரணம் அந்த 6 மணி நேரத்தை பத்தி அதிகபட்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன் அப்படின்னா அவருடைய என்டையர் லைஃப்ல அந்த 6 மணி நேரம் அவரை ரொம்ப ரொம்ப வழிபடுத்துச்சு. அவரை ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுச்சு, கொலைய வச்சுது. அவரை ரொம்ப ரொம்ப சிரமத்துக்குள்ள கொண்டு போச்சு. அவரோட பிராணம் போக வச்சுது. ஸோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பிரச்சனைகளையும் சிலுவை பாடுகளையும் சிலுவை உபத்திரவங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியா அவர் என்ன பண்றாருன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுதான் முக்கியம். இதையை நாம தியானிக்கும் பொழுதுதான், இதையை பத்தி நிதானிக்கும் பொழுதுதான் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கு. என்ன அப்படின்னா அந்த அப்பமும் அந்த திராட்சரசமும் என்கின்ற அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம என்ன பண்ணி ஆக போறோம். அந்த 6 மணி நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் உபத்திரங்களை பற்றி எல்லா பாடங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம். ஏன்? அது நமக்குள்ள ஒரு இம்பேக்டை கொடுக்கும். அது நம்மளுடைய கடினமான இருதயத்தை அது என்ன பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அங்கே ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாருன்னு பார்க்க போகிறோம். அவரோட கஷ்டம், அவரோட வேதனை, அவர் படுற துன்பங்களை கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம். ஏன்? அவர் அதுக்கு முன்னாடி எத்தனையோ குறும்பு பண்ணியிருப்பார், அதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஆனால் அங்கே அவர் படக்கூடிய வேதனை பாடுகளை பார்க்கும் பொழுது நாம் அந்த பிரச்சனையில நாம் அனுபவிக்கல, ஆனால் நம்ம கண்கள்ல இருந்து தண்ணீர் வருது. ஏன்? அது ஒரு சென்டிமெண்ட், அது பயங்கரமான சென்டிமெண்ட். அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த சிலுவையில் பட்ட அந்த உபத்திரவங்கள் மிகப்பெரிய ஒரு வேல்யூபிளான திங். அதை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம என்ன ஆகிடுவோம். நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய துக்கங்கள் என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு வாயின் அளவில் சொல்கிறோம், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அவங்க கஷ்டப்படும் போது அவங்க படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையா. அப்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் கிறிஸ்துவக்கிட்ட வச்சோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும். அது ஒரு ப்ராப்ளமாக நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. ஆனால் அதையே நம்மளால் என்ன பண்ண முடியல, சுமக்க முடியல. அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, இது பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, பிரசங்கம் பண்ணக்கூடிய வகையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் இது என்ன பண்ணும். இன்னைக்கு பேசக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்குங்க, பேசக்கூடிய அந்த வாய்ப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் போதிக்கக்கூடிய அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய இது இருக்கா அப்படின்னா இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே யாருன்னு வேதாகமம் சொல்லுதுன்னா ஒவ்வொருவரும் நிருபம்னு சொல்லப்படுகிறது. அப்போ நிருபம் என்ன சொல்லும், பிரசங்கிக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிருபங்கள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் என்ன பண்ணும், பிரசங்கிக்கும். அப்படிப்பட்டவர் தான் என்ன ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுது, ஆகாதவனாக போயிடக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொருவரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தார் நம்மளை பார்த்தா நம்ம கிட்ட வித்தியாசங்களை கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சகோதரன் 6-7 வருஷமா நமக்கு தெரியும், ஒன்னா படித்தோம், ஒன்னா வேலை செஞ்சோம், பக்கத்து வீடு. ஆனால் இப்போ இவர்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு, என்னோட மனைவி கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு, என்னோட கணவன் கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு, என்னோட தாய் தகப்பன் கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு, என்னுடைய குழந்தைகள் கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு. அப்படின்னா அந்த மாற்றம் என்ன மாற்றமா இருக்கும். யார் ஒருவர் கிறிஸ்துவனுடைய சிலுவைகளை சுமக்கிறாரோ அவங்க கிட்ட மாற்றம் இருக்கும். அவங்க என்ன பிரச்சனைகள் பாடுகள் இயேசுகள் திட்டுகள் கேலிகள் வந்தாலும் அவன் கேர் பண்ண மாட்டோம். அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த சிலுவையை தூக்கி செல்றது மட்டுமே இருக்கும் அப்படிங்க பார்க்குறோம். ஸோ தேர் த கிராஸ் க்ரோன் ஹெவி. நம்ம சிலுவையில் தூக்கி கொண்டே இருக்கும் பொழுது அதோடைய வெயிட் அதிகமாகுமா கம்மியாகுமா? சிலுவை நம்ம தூக்கிட்டே இருக்கோம், அதோடைய பாரம் அதிகமாகுமா கம்மியாகுமா? என்ன?
and with his victory he was stronger and his cross seemed to be lighter. யார் ஒருவர் சிலுவையை தொடர்ந்து அவமானங்களை தொடர்ந்து பாடுகளை தொடர்ந்து இயேசுகளை தொடர்ந்து சுமந்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பழகிரும். அவங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வெயிட் ஏறாது, சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பெறல மாட்டாங்க. எவ்வளோ பயம் வந்தாலும், பயம் நம்ம முன்னாடி வந்தாலும் அதை கேர் பண்ண மாட்டாங்க. பிரச்சனை தானே பார்த்துக்கலான்னு போயிட்டே இருப்பாங்க. நம்ம எத்தனையோ சகோதரர்கள் பிரச்சனையா பார்த்துக்கலான்னு கூலாக இருப்பாங்க. நமக்கு அவங்கள பார்க்கும்போது பதறும். ஆனால் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானிப்பாங்க, அதையே அனுபவிப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னவாக இருக்கும், அது சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னு அதை பற்றி தேவன்கிட்ட என்ன பண்ணுவாங்க, மேற்கொண்டு போவாங்க. ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுங்க, எப்படி இவர் இவ்வளோ கூலாக இருக்காரு நம்ம யோசனை பண்ணுவோம். ஆனால் அவர் கேர் பண்ண மாட்டார். அவ்வளோதானா, அடுத்த விஷயம் என்னமோ அதை நோக்கி தேவனண்டை போகக்கூடிய வகையில் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா போய்கொண்டே இருப்பாங்க. அடுத்த பேரை வாசிக்கலாம். நம் ஆண்டவர் நம்முடைய சித்தத்தை ஒதுக்கி சிலுவையில் அறைந்து அதற்கு பதிலாக பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டது போல. பாருங்க, நம் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை என்ன பண்றாருங்களாமா, ஒதுக்குறார். எங்க ஒதுக்குறார்? சகோதரர் எழுதும்போது அவருடைய சித்தம்னு ஒன்று இருந்தது, அதை ஒதுக்குறார். எங்க வச்சு ஒதுக்குறார்? சிலுவையிலேயே என்ன பண்றார்? அவர் இந்த 33 வருஷம் வாழ்ந்ததுல அந்த 30 வருடத்தை பத்தி பேசல, ஞானஸ்தானம் எடுத்த அந்த 3 வருஷத்தை பத்தி பேசல. மெயினா எங்க ஒதுக்குறார் விஷயங்கள் எங்க அப்படின்னா சிலுவையில. ஏன்னா அந்த சிலுவையில தான் பிரச்சனைகளும் பாடுகளும் ஜீவன் போக வகையில இருக்கு. அங்கதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவைகளை ஒதுக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் ஒதுக்குறார். அதே மாதிரி நமக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும், நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும், அதையே நம்ம ஒதுக்கணும். எங்கெங்கெல்லாம் ஒதுக்கணும்னா பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒதுக்கணும். பிரச்சனை வரும்போது தான் நம்ம சுயநலமாக யோசனை பண்ணுவோம். ஆமாவே இல்லைங்களா? ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் நம்ம சுயநலமே வரும். அது மட்டும் வராது, அது மட்டும் கை கொடுப்போம், கட்டி பிடிப்போம், அன்பு பண்ணுவோம், அவருக்காக எல்லாம் செய்வோம். ஆனால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான குணலட்சணம் வரும். நம்ம எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருப்போமோ அதெல்லாம் வெளியில் வரும். நம்மளுடைய முழு ரூபமும் அப்போ தான் என்ன ஆகுங்க. அப்போது ஒரு பாடு தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம யார் என்கிறத என்ன பண்ணுது, வெளியிலேயே கொண்டு வருது. சிஸ்டர் அப்படியே வாசிட்டாங்க சிஸ்டர். அதற்கு பதிலாக பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வதற்காக நம்முடைய விருப்பங்கள் அல்லது ஆசைகள் நமக்கு எவ்வளவு நல்லவையாகவும் ஞானமாகவும் தோன்றினாலும் அவற்றை நாம் ஒதுக்கி வைக்கிறோம் அல்லது சிலுவையில் அறைகிறோம். கர்த்தராகிய இயேசு இப்போது மகிமைப்படுத்தப்பட்டவர் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் அதன் மகத்துவத்தை அவர் இப்பொழுது முழுமையாக பாராட்ட முடியும். பாருங்க, அந்த சிலுவை மரணத்தில் இருக்கும்போது அவர் சுயமாக எதையும் என்ன பண்ணலைங்க, செய்யலை. அவர் மனம் போன போக்கில் எதையும் பேசலை. அவரோட இருதயம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் செய்யலை. அவர் என்ன பண்ணினாரோ அவருக்கு எவ்வளவோ தோணியிருக்கலாம். நம்ம ஏன் இந்த பிரச்சனைக்கு வரோம்ல அவர் என்ன பண்ணியிருக்கலாம், நினச்சிருக்கலாம்ல. ஆனால் அவர் அதை பற்றிலாம் என்ன பண்ணலைங்க, நினைக்கவே இல்லை. இந்த சிலுவையில் இருக்கும்போது எனக்குன்னு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன், என்னுடையதுன்னு எதுவும் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் செய்வதற்காக மட்டுமே என்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேங்கிறது தான் என்ன பண்ணப்பட்டிருக்கார். அவர் அங்கே பண்ணியிருக்கிறார். தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் இன்னும் என்ன சொல்கிறாருங்க, மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது அவருக்கு சந்தோஷமே என்ன அப்படின்னா தன்னுடைய அப்பா என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது. அப்பா என்ன சொல்கிறார், அப்பா என்ன சொன்னாருங்க, சாகுடா மகனேன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா, நம்ம குழந்தைகிட்ட போய் சாகு அப்படின்னு சொல்லுவோமா? சொன்னதும் நம்ம குழந்தைய ஓகே டேடின்னு போகுமா? என்னையே சாவ சொல்கிறோம், உன்னை நான் கொல்றேன் தான் என்ன பண்ணும். ஆனால் கிறிஸ்து பாருங்க, அப்போ என்ன சொன்னார், என்ன சொன்னார் தெரியுங்களா?
இதோ இந்த உலகத்துல எல்லாம் பாவிக, நான் சொல்றதை கேட்கறதே இல்லை, முரட்டாட்டம் பிடிச்சவங்களா இருக்காங்க, என்னைய மறுதளிக்கிறாங்க, எனக்கு பிரியமானதை செய்ய மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, எனக்கே விரோதமா செய்றாங்க, என்னை என்றிய தேவர்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்றாங்க, விக்கிரகங்களை வணங்குறாங்க, இப்படிப்பட்டவங்களுக்காக போய் சாகு அப்படின்னு சொன்னார். அப்படியா? அதுவும் அவர் வெளிப்படையாகவும் சொல்லல, இனி நம்ம காரியமாக யார் போவார், இதோ அடியேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆனார், முன் வந்தார். முன் வந்தவருக்கு அநேக சித்தம் திட்டம்லாம் இருந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் அவர் ஒதுக்கி வச்சுட்டு, என்ன பிரச்சனை பாடுகள் வந்தாலும் உங்களுக்காக என்னோட ஜீவனை கொடுக்கறதாப்பா எனக்கு சந்தோஷம்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், செத்து காமிச்சார். செத்து காமிச்சதுக்கு அப்புறம் அவர் மேல வச்சிருந்த அன்பு எப்படிப்பட்டதுங்கிறத வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பதற்கு அவருக்கு சாகாமை என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார், கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவுடனே சிலுவையில் என்ன பண்ணணுங்கிறாருங்க, அறையப்பட்டு விட்டேன். யார் சொல்றா? யார் சொல்றதுங்க? பவுல் சொல்றார். பாருங்க, பவுல் சொல்றதெல்லாம் இதோ ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டேன், இதோ எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் உயிரோட இருக்கும் போதே சொல்றார். இங்க பாருங்க, சிலுவையில என்ன பண்ணிட்டேங்கிறார், அறையப்பட்டுட்டேங்கிறார். இப்படி யார் ஒருவர் சொல்றாரோ அவர் மட்டுமே தான் வருகிற 31ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதியில அந்த அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் கை வைப்பதற்கு தகுதியானவர்னு சகோதரர் ரைட்டிங்ஸ்ல சொல்றார். அப்போ கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமா, நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன்னு நான் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமா? அப்புறம் எப்படி, எந்த தைரியத்தில் நான் கை வைக்கிறது? வச்சோம் அப்படின்னா அபாத்திரமா பானம் பண்றது. நான் சிலுவையில் அறையவே, என்னுடைய சரீரத்தை நான் அறையவே இல்லை, அப்ப நான் வந்து இந்த அப்பத்திலையும் இந்த திராட்சரசத்திலையும் தேவன் குமாரனுடைய கிறிஸ்துவனுடைய சரீரத்திலையும் அவரோட ரத்தத்திலும் எனக்கு பங்கு இருக்குன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? எவன் ஒருவன் கிறிஸ்துவனுடைய சிலுவை சுமக்கலையோ அவன் யாரா இருக்க முடியாது, அவருடைய சீசனாக இருக்க முடியாது. யார் ஒருவர் அடிச்சோட பின்பற்ற அவ தான் என்ன பண்ண முடியும், சீசனாக இருக்க முடியும். அப்ப யார் அடிச்சோட பின்பற்றுவார்னா, சிலுவையில் யார் தன்னுடைய மாம்சத்தை அடிக்கிறாங்களோ அவங்க தான் சரீரத்தின்படி என்ன பண்ண முடியும், சரி அவங்க தான் என்ன பண்ண முடியும், அந்த அப்பத்திலையும் அந்த திராட்சை ரசத்திலும் என்ன பண்ண முடியும், பங்கு கொள்ள முடியும். அப்போ அதர்வைஸ் நம்ம கேஷுவலா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாம வருகிற நாட்கள்ல வந்து இங்க நம்ம அந்த அப்பத்திலும் திராட்சையும் எடுத்தோம் அப்படின்னா அது அபாத்திரமாக பானம் பண்றது. நான் எதுவுமே உங்களுக்காக செய்யலையே, அப்புறம் எனக்காக நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இது நான் எப்படி எடுத்துக்கிறதுங்கிற அந்த உள்ளுணர்வு வேணும். இல்லை அப்படின்னா அது அபாத்திரமாக பானம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது போய்விடும் அப்படிங்கிறத சகோதரர் இந்த ஒரு ரைட்டிங்ஸில் கொடுத்துருக்கார். இந்த ஒரு பாடம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 959 அண்டு R960 2 ரீப்ரிண்ட்ஸை வந்து கிறிஸ்து அடிக்கப்படுதல், கிறிஸ்துவுக்குள்ளாக நொறுக்கப்படுதல் என்கின்ற தலைப்பின் கீழே தான் இந்த ஒரு பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிறிஸ்து எதுக்காக நொறுக்கப்பட்டார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறது. நாம் எதற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நொறுக்கப்படுறோம் அப்படின்னா, நம்மளும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறது. அப்போ அதற்கான பாடங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் முன் வைத்து கொண்டு போயிருக்கிறார். அவர் டிராவல் பண்ண அந்த பாதைகள் நமக்கு தெரியும், அதில் போனால் என்ன நடக்குங்கிற தெரியும். அதற்கு எல்லாம் ஒப்புக்கொண்டு தான் ஞானஸ்தானத்துக்குள்ளாக கடந்து வந்தோம். அந்த ஞானஸ்தானம் எடுத்த பொழுது சந்தோஷமாக இருந்தது. நாள்பட நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்று தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிற லைஃப் நமக்கு அது வலியும் வேதனையும் கொடுக்கும் பொழுது அது நமக்கு என்ன ஆயிருது, ஒரு சோர்வையும் ஒரு சலுப்பையும் கொடுத்து நம்மளை அந்த வழியிலிருந்து டைவெர்ட் பண்ண பார்க்கும். ஆனால் தேவன் ஒரு பொழுதும் அதை விடுவதில்லை. ஏன் அப்படின்னா, அதற்காகத்தான் நீங்கள் எப்பெல்லாம் சோர்வடைவீங்களோ எனக்கு தெரியும். அதனால் வருஷத்தில் ஒரு தடவை என் குமாரனுடைய அப்பத்திலையும் திராட்சையும் நம்ம பங்கெடுக்கும் பொழுது அந்த சோர்வுகள் நம்மளை விட்டு போகும். இனி வரக்கூடிய நாட்களில் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்காக உங்களுடைய
சித்தத்துக்காக நான் நொறுக்கப்படுவேன் என்கின்ற வைராக்கியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அந்த ஒரு விஷயத்தில் நம்ம பங்கெடுத்ததுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருது. எப்படி வருது அது? நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா எமோஷனலாக கிறிஸ்துவோடைய அந்த மரணத்துக்குள்ளே என்ன ஆயிரும், அட்டாச் ஆகும் பொழுது அது நமக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ என்ன ஆகிறோம், நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சிந்தையை நமக்குள்ளே பெற்றுக்கொள்கிறோம், அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் அதில் சரியாக ஸ்திரமாக நம்ம இல்லை அப்படின்னா நாளடைவில் அப்படியே என்ன ஆயிடுறோம் அப்படின்னா மறந்துடுறோம். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வருடம் கொடுக்கணும், மீண்டும் நினைவுகூறுதல் வேணும், இப்படியே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க தீர்க்கதரிசனம் நிறைவேறக்கூடிய காலங்கள் பார்த்தா என்னவா இருக்கு, எப்போ என்ன நடக்கும் தெரியல, அந்த அளவுக்கு போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி ஓத்திர காலம் வரும்னு தெரியாது, அடுத்த நினைவு கூறுதல் எப்படின்னு தெரியாது, எப்போ என்ன வேணாலும் சம்பவிக்கக்கூடிய கடைசி காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ நீ வரக்கூடிய நாட்களில் நம்முடைய வாழ்க்கை முறைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றிக்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிரியமாக வாழ்வதற்கு தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.